பாடி கித்தல நீரைகணி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடியே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்றொரு தீரல் புய மலையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வானை மட்டவில் மலர் கோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறீர்கள் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்து எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குறமுகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமணமருள் பெருமா அந்த பூவை அப்படி சொல்லுங்க, அதை எடுத்து வச்சிருங்க. நே தொங்குது, நான் அடின்னு கவனிக்கல. அது அவங்கள இருந்து எடுக்க சொல்லுங்க சார், கோயில்காரங்க. அது எடுக்கணும், அது எடுக்கணும். சரி. எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்கோன் பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளு விசை கல்வி தப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வெண்தொண்டர் பதம் போற்றி ஊழி வழி திருவாதூரர் திருத்தாள் போற்றி திருச்சிட்டோம். எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாசமுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருச்செந்தூர் புராணத்திலே இன்று மந்திர மகிமை உரைத்த அத்தியாயம் பகுதி 2 பற்றி பேசுவதற்கு சிறுவர்களும் குருவர்களும் அடியாரர்களும் கொட்டின. இப்பொழுது பாடலை சிந்தித்து விட்டுதான் செல்வோம். அதன் அடிப்படையில் என்று சுழித்து ஓடும் ஆற்றில் பெருக்கு ஆனது செல்வம் துன்பம் இன்பம் கழித்து ஓடுகின்றது எக்காலம் நெஞ்சே கைகாட்டு முத்தை கொளித்து ஓடும் காவிரி செங்கோடன் என்கிளை குனியும் 8 கிழித்து ஓடும் வேல் என்கிளை எங்கனே முக்தி கிட்டுவது என்று மிக அருமையாக நமது அனைநாத பெருமான் படுகின்றார். கந்தர் அலங்காரத்தில் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், சுழித்து ஓடும் ஆற்று பெருக்கானது ஆறு என்ன செய்யும்னா, வெள்ளம் திடீர்னு வரும். வெள்ளம் முதல்ல நார்மலா தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆறு. திடீர்னு என்னாவும் வெள்ளம் எப்படி வருதுன்னு தெரியும். திடீர்னு தண்ணியோடைய அளவு கூடிக்கிட்டே போகும். அப்புறம் எல்லா கசட்டு தான் எல்லாம் அடிச்சு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். பாறை கீரையெல்லாம் உருட்டி கொண்டு வந்துட்டு இருக்கும். அப்படின்னு நம்ம ஐநார்கள் இருக்கு பாருங்க, ராஜபாளையத்துல நாங்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தோம். குளிச்சுட்டு நல்ல வேலை அப்போதான் கரை ஏறுறோம், மேலே ஏறுறோம். திடீர்னு அங்கே வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம நண்பர்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கிறதும் அடி முதல்ல குளிச்சுட்டு ஓடி வந்துட்டேன் மேலே. உடனே பார்த்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு நேரம் மாறி வருது தண்ணி. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா தண்ணி அவருடைய அளவு கூட்டிகிட்டே வருது. எல்லாம் வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு நான் கூப்பிட்றேன் எல்லாரையும். வந்துருங்க, இது அந்நேரம் மழை வேற சாரல் வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு. திடீர்னு சொன்னதுமே அவங்களாம் எல்லாம் வந்துட்டாங்க, மேலே வந்துட்டாங்க. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. தண்ணியோட அளவு கூடுனதுமே மேலே ஏறி வந்துடணும்ல, யாருமே வரல. அவங்க அசால்ட்டா குளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வந்துச்சு பாருங்க, அன்னைக்கு தான் அடின்னு முதல்ல வெள்ளத்தையே பார்த்தேன். எத்தனை பேர் அடிச்சு கொண்டு போச்சுன்னு பாக்கீங்க. அதுக்கப்புறம் உடனே தீயணைப்புக்கு போன் பண்ணி அவங்க வந்து இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் கட்டி எத்தனையோ பேரை முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்துனாங்க. எத்தனையோ பேர் ஆத்துல அடிச்சு போயிட்டாங்க. எத்தனையோ பேர் பாறை ஏறெல்லாம் உருட்டி வழி பண்ணிருச்சு. அதெல்லாம் கண்ணால பார்க்கக்கூடிய சூழ்நிலை சாமி கொடுத்தாரு. எத்தனையோ பேர் போயிட்டாங்க. இங்க எந்த நேரத்துல இந்த ஆத்துலலாம் எந்த நேரத்துல வெள்ளம் வருதுன்னு சொல்ல முடியாது, வந்துடும். அது மலைநாட்டுல எங்கிட்டாவது மழை வந்துருச்சுன்னா அப்படி தண்ணி பெருக்கெடுத்து ஓடி வர ஆரம்பிச்சோம். அப்படி அந்த ஆற்று பெருக்கானது எப்படி திடீரென்று வருகின்றதோ அதே போல நமக்கு செல்வாங்க அப்படி நார்மலா போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு லாட்டி டிக்கெட்டோ ஏதோ அடிச்சுட்டு வச்சுக்கோங்க, அந்த ஆற்று வெள்ளம் மாதிரி சல்லுன்னு சில பேர் பார்த்தீங்கன்னா பணக்காரர் ஆயிடுவாங்க. திடீர்னு பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படி பணக்காரர் ஆயிடுவாங்க. இப்படி ஏதாவது நிலையில பணக்காராக ஆகி விடுவாரு. திடீர்னு செல்வம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு செல்வம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, இன்பம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். செல்வம் என்னைக்கும் ஒரே போல இருந்தா பிரச்சனை இல்லை. திடீர்னு கூடுச்சுன்னா நமக்கு சிக்கல் அங்கதான் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம அதுல அழுந்த ஆரம்பிச்சோம், செல்வத்துல அழுந்த ஆரம்பிக்கும். அது சொல்ற சுழித்து ஓடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் அப்படி வரும். ஆற்று வெள்ளம் எப்படி சுழித்து ஓடி வருகின்றதோ அது போல இந்த செல்வம் வந்து விட்டா இன்பம் மாறி 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 மாறி
கொண்டே வந்து கொண்டே இருக்குவே பெருமானே. அது போல நான் என்ன செய்யறேன், இந்த செல்வத்துல மூழ்கி நான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய அருளை பெறாமல் இந்த பொய்யா, அதுலயும் மாணிக்காசு பெருமான் சொல்றாரு, பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யாய் கருதி கிடக்கின்றேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே என் அம்பளவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கொத்தும்பி அப்படிங்கிறாரு மாணிக்காசு. மாணிக்காசு எப்படி சொல்றாரு பாருங்க. சாமி நான் என்ன செய்யறேன்னா இந்த செல்வத்திலே அழுந்திக்கிட்டு இருக்கேன். பொய்யா, அது இது பொய்யாய செல்வம்னு தெரிஞ்சிருந்தும் கூட, இது நிலையில்லாததுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட, இன்னைக்கு என்கிட்ட 10 ரூபா இருக்கும், அந்த 10 ரூபா நாளைக்கு வேற கையில போயிரும் தெரிஞ்சிருந்தும் கூட நான் என்ன செய்யறேன், இது மேல பற்று வைத்துக் கொண்டு இங்கே வாழ்ந்து உழண்டு கொண்டிருக்கின்றேன். பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் அதையே நான் என்ன செய்யறேன், மெய்யாக கருதி கிடக்கின்றேன் ஆட்கொண்ட ஐயா. அப்படிப்பட்டவனை கூட நீ என்ன செஞ்சிருக்க, ஆட்கொண்ட என் ஐயா நம்பளவா என் ஆருயிரே என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுவதாய் கோத்தும்பின்னு மாணிக்கவாசகர் பெருமான் இங்க அற்புதமா சொல்றாரு. அப்ப நான் சொல்றேன் அப்படி நாம் வந்து என்ன எதில் அளந்துரும் அப்படின்னா, செல்வத்தில் அழுந்தி கொண்டிருக்கின்றோம். அது அளவோடு இருந்தா பிரச்சனை இல்லை, அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சாக மாறும். அமிர்தம் தான் கூட கொஞ்சம் குடிச்சா, சிலேபி தான் கூட 2 சாப்பிட்டா சுகர் வந்துடுது. பாயசம் தான் 1 டம்ளர் குடிக்கலாம், கூட 2 டம்ளர் குடிச்சா சுகர் வந்துடுது. எல்லாம் பார்க்க ஆசையாத்தான் இருக்கு, சாப்பிடணும்னு ஆசையாத்தான் இருக்கு. சுகருங்கிற ஒண்ணு நினைச்சாலே யாரும் இந்த இனிப்பை தோறதுக்கே பயப்படுறாரு. முன்னாடிலாம் பந்தியில பாயாசம் வேகமா தீர்ந்து போயிடும். இப்ப பாயாசம் தீர்ந்துட்டே மாட்டேங்க, அப்படியே இருக்கு. என்ன காரணம், எல்லா சுகருக்கும் பயப்படுறாங்க, அப்படியே இருக்கு. பாத்தீங்களா, எல்லாம் இந்த சுகர் வந்த காரணம் தான். அதனால எல்லாம் இனிப்பு சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சுன்னு தெரிஞ்சிருந்து ஒரு அளவோட லேசா கொஞ்சம் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் செய்யாது. ஆனா அளவுக்கு மீறும் போது நல்லா இருக்குன்னு சொல்லி கூட 2 சாப்பிடும் போது தான் அங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. இதே போல எல்லாமே இந்த உலகத்துல நீங்க எதை அனுபவித்தாலும் அளவுக்கு மீறி அனுபவிக்க ஆரம்பித்தாலும் அதுல துன்பம் கண்டிப்பாக வந்துவிடும். இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். எது வரைக்குங்க வரும் அப்படின்னா, இறக்கும் வரை வந்து கொண்டே இருக்கும். அதனால ஞானிகள்லாம் சொன்னாங்க, பிறவாமை வேண்டும் அப்படின்னு சாமிகிட்ட கேட்டாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம், பிறவாமை கேட்கிறோமா? சாமி எனக்கு பங்களா வேண்டும், சாமி எனக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய கல்யாணம் நடக்க வேண்டும், சாமி என்னுடைய மூத்த பையனுடைய கல்யாணம் நடக்க வேண்டும் அப்படின்னு சாமிகிட்ட போய் லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. என் இளைய பையனுக்கு எப்படியாவது ஒரு குழந்தைய மட்டும் நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு நினைச்சுவாங்க. எப்படியாவது ஒரு குழந்தைய கொடுத்துரு. கேள்வி என்னன்னா, எப்படியாவது கொடுத்துரு, நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது சாமி, நீ எப்படியாவது ஒரு குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு நினைப்பாங்க சாமி. அப்படி பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் அதே மெய்யாயை கருதி கிடந்தே ஆட்கொண்ட ஐயா என் அம்பளவா என் ஆருயிரே என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுவதாய் போற்றும். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை நான் வணங்கி மகிழ வேண்டாமா என்று அற்புதமாக சொல்கின்றார். அதே போலதான் இந்த இன்ப துன்பம் மாறி மாறி சுளுத்தி ஓடுகின்றது. எதனால, இந்த செல்வத்தினால. அது நிலையில்லாத செல்வம் தெரிஞ்சு அது மேல பற்று வைக்கின்ற காரணத்தினால் அது என்னை இன்ப துன்பத்திற்கு ஆளாக்கி இந்த பூமியிலே என்னை உலக செய்கின்றது. அதாவது பாத்தீங்கன்னா, சாமி வந்து அவருக்கு கோடி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. கோடி, உனக்கு இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபா நான் கொடுக்க போறேன்னு சிவபெருமான் நினைச்சு வச்சுக்கிட்டு இருப்பாரு. இவங்க அற்பத்தனமா என்ன தெரியுமா போய் கேட்பாங்க, சாமி எப்படியாவது ஒரு 1 லட்சம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், எப்படியாவது 1 லட்சத்தை கொடுத்துரு, நான் என்ன வாழ்பட்டாவது நான் வேணும் அடைஞ்சிருவேன்னு நினைப்பேன். அட பாவி, நான் உனக்கு 1 கோடி கொடுக்குறேன்னு நினைச்சேடா, இப்படி 1 லட்சம் கட்டியாடா அப்படின்னு அவர் வாழ்நாள் முழுது இது 1 லட்சத்துக்கு மேல பார்க்க முடியாது, அப்படியே போகும் நிலைமை. அவர் நிறைய கொடுக்கணும்னு நினைக்காரு. அதே போல சாமி கிட்ட எதையும் போய் கேட்க கூடாது, அவர் நிறைய கொடுக்கணும்னு நினைப்பாரு. நம்ம போய் அவசர அவசரமா போய் எனக்கு 1 குழந்தைய கொடுத்துரு, எனக்கு 2 குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு நாம போய் என்ன செய்யறோம், சாமிக்கு முன்னாடி போய் நிற்கும். அவர் சாமி எப்படிப்பட்டவர், கோடீஸ்வரன் சாமி. அவர் கோடி கொடுக்கணும்னு நினைப்பாரு, எந்த பிள்ளைக்கும் குறையா கொடுக்கணும்னு நினைக்க மாட்டார். இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வந்து குறைய எழுதி வைக்கணும்னு நினைப்போமா? நம்ம பிள்ளை இல்ல நிறைய ஒரு 10 கோடி சொத்தை மூத்த பையன் பேர்லயும் ஒரு 10 கோடி சொத்தை இளைய பிள்ளைய பேரையும் எழுதி வச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அதே போல சாமி நிறைய கோடி கோடியா கொடுக்கணும்னு நினைப்பாரு. நாம போய் எதையும் போய் கேட்டு அற்பத்தனமா வாங்கிறோம்.
அதனால அது மாதிரி வாழ்கின்ற காலத்துல எல்லாம் இறைவன் செயல் என்று வாழ்ந்தால் நமக்கு எல்லாமே இன்பமயமாக இருக்கும். அவன் செயலை மறந்தால் நமக்கு துன்பமாக வந்து அமையும். நம்ம இன்பம் வேண்டுமா துன்பம் வேண்டுமான்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ்கின்றது எக்காலம். அப்படி இந்த செல்வம் போன்று நான் என்ன செய்யறேன், இந்த செல்வம் மிகுதி காரணமாக நான் இன்ப துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். சுழற்றி ஓடுகின்றது. பெருமானே, நான் எப்பொழுது உன்னுடைய பேரானந்தத்தை பெறுவது எக்காலம் அப்படின்னு இந்த பாட்டில் கேட்கிறேன். இதுல போய் நான் அழுதிக்கிட்டு இருந்தேன்னா உன் திருவடியை போய் நான் எப்படி போற்றி பாடுவேன், நான் உன்னுடைய வேலை ஆயுதத்தை எப்படி நான் போற்றி பாடுவேன், நான் எப்படி நான் கடை தேர போறேன் அப்படின்னு இந்த பாட்டுல கேள்வி மாதிரி கேட்கிறேன். யாரும் சார் கத்துக்கிட்டே இருக்கா? அவங்களை சொல்லுங்க, அவங்களை சத்தம் பண்ணுங்க, பிள்ளைங்கள சொல்லுங்க. கேட்க பார்த்தீங்களா? நெஞ்சே கழிகாட்டு முத்தை கொளித்து ஓடும் காவிரி செங்கோடன் என்கிலை. நீ என்ன செய்யல? திருச்செங்கோட்டு இருக்கக்கூடிய பெருமானை எண்ணி நீ பாடாமல் இருக்கின்றாயே. முத்தை கொளிக்கின்ற காவிரி ஆறு ஓடக்கூடிய அந்த திருச்செங்கோட்டை, அந்த வேலவனை நீ போற்றி பாடாமல் இருக்கின்ற நெஞ்சே, அவனை போய் போற்றி பாடாம குன்றம் எட்டும் கிழித்து ஓடும் வேல் என்கிலை, அந்த வேலாயுதத்தை பற்றி பாடாம இப்படி வீணாக காலத்தை போக்கி கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு தனக்குள்ள கேட்டுக்கிறாரு அணைநாதன். இருக்கின்ற காலத்துல வேலாயுதத்தையும் முருகப்பெருமானையும் போற்றி பாடாமல் நான் பொய்யாய செல்வத்துல போய் இதுல போய் புக்கு அழுந்தி நாள்தோறும் அதையே மெய்யாய் கருதி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதெல்லாம் மீண்டு நான் உன்னை நினைப்பது எக்காலம் என்று இந்த பாட்டுல மிக அருமையாக அருணைநாத பெருமான் கேட்கிறேன். திருச்செங்கோட்டுல சாமி ஒரு புலவருக்கு, புலவர் ரொம்ப வறுமையா இருந்த அவர் பதில் முருகப்பெருமானே போய் பாடினாராம். அவருடைய கடை மாணாக்கர்னு சொன்னாராம். அவருக்கு பொன் பொருள் கொடுப்பதற்காக முருகப்பெருமானே ஒருத்தர் எழுதி வச்சதை மீதி பாதியை முருகப்பெருமானே எழுதி முடிச்சாராம். அவர் பாம்பு அப்படின்னு ஒருத்தர் புலவர் எழுதியிருந்தாராம். இவர் அதை கொத்தி திங்கிற மயில் அப்படின்னு முருகப்பெருமான் பாடல் எழுதி வச்சிருந்தாராம். பாம்பை கண்ட மயிலுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பாம்பை கொத்தி இது பண்ணிடும் மயில். அதனாலதான் அருணைநாத பெருமான் சாமி பக்கத்துல வந்தார், முருகப்பெருமான் பக்கத்துல வந்தார். முருகப்பெருமான் கூப்பிடுறாரு, வா அருணகிரி அப்படின்னாராம். சாமி பக்கத்துல வரட்டுமா அப்படின்னாராம். வா அருணகிரி அப்படின்னாராம். பக்கத்துல வந்தாராம். பக்கத்துல வந்தா கொஞ்சம் பயப்பட்டாரு. ஏன்னா அங்கனக்குள்ள பாம்பு இருந்ததான். சாமி பாம்பு. சாமி இப்படி பார்த்தாராம். அருள் பார்வையில அந்த மயில் போய் அதை கொத்தி எடுத்துருச்சான். பார்த்ததும் மயில் அப்படி நோக்கினாரு. மயில் போய் பாம்பை கொத்துச்சு. இப்ப ஆணவம் அவர்கிட்ட இருந்து நீங்கிருச்சு. பாம்பு எதுக்கு ஓமானம்? ஆணவத்துக்கு ஓமானம். அருணகிரி வா இங்க மேலே வா அப்படின்னாரு. எங்க? இந்த மயில் வாகனத்துல இருந்து உட்காரு அப்படின்னாரு. முருகா வரலாமா முருகா? வாப்பா, உனைய கூப்பிடல, நான் தானே கூப்பிடுறேன், வா அப்படின்னாரா. உடனே இல்ல முருகா நான் வந்துடலாம்ல, வாப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் தூக்கி உட்கார வச்சாராம். பின்னாடி உட்கார வைக்கல. எங்க வச்சு உட்கார வச்சாரா? முன்னாடி உட்கார வச்சார். முருகப்பெருமானுக்கு முன்னாடி. இப்ப முன்னாடி யாரு இருக்கா? அருணைநாத பெருமான். முருகப்பெருமான் வேற என்ன செஞ்சாராம்? கையில ஒரு வேலையும் கொடுத்துட்டாராம். இப்ப முருகப்பெருமான் இப்ப முன்னாடி இருக்கிறது யாரு? அருணைநாதர் முருகப்பெருமான் மாதிரி இருந்தாராம். அவரை வச்சு ஒரு வளம் வந்துட்டாரு சாமி. முருகப்பெருமான் தொண்டர்களையும் தன் நிலைக்கு உயர்த்துவது இறைவனுடைய இந்த கொடிமர தத்துவம்னா அதுதான். கொடிமர தத்துவம் என்னன்னா, இந்த உயிர்களை தன் நிலைக்கு உயர்த்துவதுதான் கொடிமரத்தினுடைய தத்துவம். ஆணவத்தில் இருந்த நம்மை இப்ப ஆலயங்கள்லாம் எப்படின்னா, நம்முடைய உடம்பினுடைய அம்சம்தான் கோயில். இப்ப அதுல கொடிமரம் எதுனா நம்மளுடைய முதுகு தண்டுவலா இருக்கு பாருங்க, அந்த கட்டு. அந்த கட்டு தான் அவங்க 32 கட்டுகளாக அங்கே கொடிமரமாக இருக்கும். இப்ப இந்த முதுகு தண்டு வழியா எப்படி அந்த கொடிமரத்து தத்துவம் இதுக்கும் எப்படி பொருந்துது அப்படின்னு பார்த்தா, அங்க கொடியேற்றுகின்ற அன்று அந்த ஆன்ம நந்தியாக இருக்கக்கூடிய அந்த நந்தியை கொடியாக ஏற்றி என்ன செய்வாங்க? மேலே உயர்த்துவார்கள். உயர்த்தும் போது மேலே உள்ள அந்த விமானத்துக்கு எதிர இந்த கொடிமரம் இருக்கும். விமானம் யாரு? சாமி. இந்த கொடிமரத்தினுடைய நுனி
ஆன்மா. இந்த ஆன்மாவை தன்னிலைக்கு இறைவன் உயர்த்துகின்ற அந்த நிலையை தான் கொடிமர தத்துவமாக வைத்து கொடி ஏற்றுகின்றார்கள். புரிஞ்சுச்சா? இந்த முதுகு தண்டு இருக்கு பாருங்க, இந்த முதுகு தண்டு வந்து இது உடம்புல வந்து எப்படி அப்படின்னா, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை எழுப்பி இடர்களை பெண்களை வழியாக சுழுமுனா நாடியை செலுத்தி, அந்த சுழுமுனா நாடி எப்படி இருக்குமா, அந்த முடி இருக்கு பாருங்க, முடி அளவுக்கு தான் போற மாதிரி ஓட்டம் இருக்குமா உள்ளுக்குள்ள. நம்ம உள்ளுக்குள்ள முடி நுழையிற அளவுக்கு தான் ஓட்டம் இருக்கும். அந்த கேப்ல தான் இந்த சுழுமுனா நாடி உள்ள போகும். இடர்களை பெண்களை வழியாக இடர்பீங்களையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலம் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நாண்டலு பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலி அதையில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டலு கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து, காலால் எழுப்பினா காட்டினால் எழுப்பி வித்து அதை பிராணாயாமம் செய்து, அதாவது ஒரு மந்திரத்தை உள்ள சொல்லி 4 மந்திரத்தை உள்ள நிப்பாட்டி 2 மந்திரத்தை வெளியே விட்டு இதே 64ஆக பெருக்கி 64 மந்திரத்தை உள்ளே நிப்பாட்டி, இந்த ஞானிகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த குண்டலின் சக்தியை, அது வந்து வேலையே செய்யாது. அந்த குண்டலின் சக்தி தூங்கி கிடக்கின்றவனே பேர். அதுக்கு அந்த சக்திக்கு என்ன பேரு? தூங்கியே தான் கிடக்கும். அதுக்கு நம்ம வேலையே கொடுக்கறது இல்லை. தியானம் பண்ணாதான் அது எந்திக்கும். தியானம் பண்ணாதான் அதுக்கு வேலை. தியானம் பண்ணலாம் அது பாட்டு கிடக்கும், இறந்த மாதிரி கிடக்கும், தூங்கின மாதிரியே இருக்கும். அதுக்கு அப்பப்போ வேலை கொடுக்கணும். தியானம் பண்ணணும், சாமியை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். அது மூலாதாரத்துல இருந்து அப்படி எழுந்து அப்படி சுழுமுனை இடர்களை பெண்களை வழியாக அப்படி சுழுமுனா நாடி வழியாக அப்படியே வெளியில வந்து அநாகதம், மூலாதாரம், சிட்டாதானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்சா வழியா போய் இந்த நடு மண்டை இருக்கு பாருங்க, இது வந்து கபாலம் பேரு. கபாலம்னு பேரு. கருத்தினுள்ளே கபாலம் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணி. இந்த இடத்துல வந்து நடு மண்டையில சின்ன பிள்ளைலாம் சொல்லுவாங்க, பெற்றோர்கள்லாம் சொல்லுவாங்க, லே நடுமண்டையில கொட்டாதரா அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உச்சி மண்டையில கொட்டக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல லேசா இருக்கும். அந்த வந்து மண்டை வந்து லேசா இருக்கும். லேசா கொட்டினாலும் ரத்தம் வந்துடும். அது வந்து எளிமையா இருக்கும். அதுல வழியா தான் இந்த குண்டலினி சக்தி எழும்பி இதுல தொலைச்சி வெளியில போகும். தியானம் பண்ண 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 அது எழுந்து 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 அந்த கபாலை வெடிச்சு மேல ஊடி போய் துவாதசாந்த பெருவடியில சாமியுடைய திருவடியை போய் அடையும். அப்படி போற உயிருக்கு பிறப்பு கிடையாது. மற்ற எந்த வழியை போனாலும் பிறப்பு கண்டிப்பாக வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா இறக்கும் போது இப்படி கண்ணை திறந்த மாதிரியே வரையும் பார்த்துருக்கீங்களா? இப்படி கண்ணு இப்படி திறந்த மாதிரி இறப்பாங்க. அவங்களுக்கு கண்ணு வழியே உயிர் போகும். சில பேர் பார்த்தீங்கன்னா இறக்கும் போது மலஞ்சலம் போய்கிட்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா மலம் போய்கிட்டே இருக்கும். சில பேருக்கு முன்னாடி இப்படி மலஞ்சலம் போய்கிட்டே இருக்கும். போயிட்டு இருந்தீங்கன்னா அது வழியா உயிர் போகுதுன்னு அர்த்தம். சில பேர் காத்து வழியா போகும். சில பேர் வாய் ஆன்னு திறந்த மாதிரியே போகும். இப்படி போச்சுன்னா மறுபடியும் பிறவி கண்டிப்பாக உண்டு. அப்ப கபால வழியில போய் சென்றால்தான் பிறவி கிடைக்கும். அது ஞானிகள் தான் அந்த மாதிரிலாம் செய்ய முடியும். நமக்கெல்லாம் இன்னும் நிறைய பிறப்புகள்லாம் இருக்கு நம்ம சாமி. அதனால வழிபாடு செஞ்சா அடுத்த பிறவியும் உயர்ந்த பிறவியாக கிடைக்கும். புரியுது அவங்களுக்கு? சிவபெருமான் தன்னை நினைக்குமாறு செய்யும். இல்ல இனிமேல் உங்களுக்கு உரைப்பு இருந்தால் கூட, இனிமேல் நீங்க உரைப்பு எடுத்துக்கிட்டு அப்ப சமயம் 60 வயசுல வந்தாரு, நல்ல உழவார பண்ணி விடாம செய்தார், சிவபெருமானத்தின்படி போயிட்டார். அதே போல நீங்களும் உலக பணியில அதிக தீவிரம் இருந்ததுன்னா எடுத்த இந்த பிறவிலே சென்று விடலாம். நம்ம எந்த அளவுக்கு உழைப்பா இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாமிகிட்ட இருந்து அருள் கிடைக்கும். நாமளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இந்திய தொலைக்காட்சிகளில் முதல்வராக அங்க அதிக கவனத்தை அதுல செலுத்துறோம். சில பார்த்தீங்கன்னா சீரியல இன்னும் விட மாட்டேங்கிறாங்க. சீரியல் மேல அவ்வளவு பாசமும் பற்றும் வச்சிருக்காங்க. அப்படின்னு அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். குடும்பத்தோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீரியல குடும்பத்தோட வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரன் ஒவ்வொரு பாத்திரமும் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். அவங்க எதுவெல்லாம் எடுத்துட்டு போடா, சும்மா போட்டுக்கிட்டு ஒரே ஒவ்வொரு பாத்திரமா கேட்டுக்கிட்டே இருக்க, எடுத்துட்டு போடா அப்படின்ட்டு அவன் சீரியல்ல அவங்க பார்த்தா நான் அடின்னு கூட நினைச்சேன். பக்கத்து வீட்டுக்கு பையன் சரி கேட்காம எடுத்தா எடுத்துட்டு போற, பார்த்தா அது திருடன் ஒண்ணுல எடுத்துட்டு போயிருக்கான். முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேட்காங்க, இன்னும் பாத்திரத்தை உடனே காணோம். அடியும் பக்கத்துல போனேன். சரி நீங்க சீரியல் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா சுவா, ஒரு பையன் வந்து எடுத்துட்டு போனால நீங்க கூட எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்களா அப்படின்னு. எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம். இதே பரவாயில்ல. இன்னொரு ஒரு சென்னையில ஒரு ஆளு ஒருத்தங்க சொன்னாங்க, சென்னையில அங்கேயும் இதே மாதிரி சீரியல் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அவங்க எனக்கு சாவி எடுத்து கையில கொடுத்துட்டாங்க. என்ன ஒண்ணு எடுத்துக்கோயா போய் இன்ட்ரெஸ்ட் சீரியலை பார்க்க முடியாது எடுத்து கையில கொடுத்து அவன் பொட்டிக்கிட்டு நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒண்ணு விட்டு வைக்கலையா.
பீரோல கூட விட்டு வைக்கலையா? பீரோலையோட தூக்கி போயிட்டலாம். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாம் இந்த சீரியல் வந்த வேலை அப்படி ஆகுது. அதான் அதுக்கு நாம என்ன செய்யக்கூடாது, இது கொடுக்க கூடாது, கொன்றக்கூடாது. அப்படி இந்த இருக்கும் காலத்தில் இறைவனை வழிபாடு செய்யாமல் வேலாயுதம் என்கிலை முருகப்பெருமானை அங்க செங்கோடன் என்கிலை எங்கனவே இங்கே முக்தி கிட்டுவதே என்று இந்த பாட்டுல மிக அருமையாக யார் சொல்றா? நமது அன்னைநாத பெருமான். உனக்கு எப்படிப்பா முக்தி கிடைக்கும்? எனக்கு எப்படி சாமி கிடைக்கும்? நான் உன்னைய வேலாயுதம் என்று போற்றுகின்றில்லை, செங்கோடன் என்று நான் வாழ்த்துவதும் இல்லை. அப்படி அப்படி இல்லாம நான் என்ன செய்யறேன்? செல்வத்திலேயே அழுந்தி 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 அது எப்படி வெள்ளப்பெருக்கு திடீர்னு வந்து திடீர்னு மறையுதோ அது போல என் செல்வம் திடீர்னு வருது, திடீர்னு போயிருது. அதனால என்ன வருது? இன்ப துன்பம் மாறி மாறி வருது. அதனால அதுக்கு நான் ஆட்படுத்தி நான் இங்கேயே இருக்கின்றேன். ஆகையினாலே அந்த செல்வத்தின் மேல் கொண்ட பற்றை நீக்கி பெருமானே உன்னுடைய திருவடியில் எனக்கு அருள் செய்ய வேண்டும், பிறகு எப்படி எனக்கு முக்தி கிட்டும் பெருமானே அப்படின்னு இந்த இடத்துல கேள்வி மாதிரி கேட்டு இந்த பாடல்கள் மிக அருமையாக நமது அருணைநாத பெருமான் கூறுகின்றார். இனிமே நம்ம புராணத்துக்குள்ள போயிருப்போம். சுப்பிரமணியோம் சென்ற முறை நம்ம என்ன செஞ்சோம்? அந்த மந்திரத்துல சுப்பிரமணியோம் என்கின்ற அந்த நாமமாகவே யாம் விளங்குகின்றோம் என்று திருமால் வந்து நாரதரை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தார். அது இன்ப வடிவமானது. பிரம்மம் என்பது பெரிய பொருளாக ஞான ஆகாயமாக உள்ளது. அப்பிரமத்திலிருந்து வெளிப்பட்டு விளங்கும் ஒளி போன்றது இந்த சுப்பிரமணியம் என்கின்ற நாமம் என்று திருமால் வந்து நமது நாரதரை பார்த்து கூறினார். ஆனந்த ஸ்வரூப லட்சண அவிகார பரம்பொருளிலிருந்து உதயமாகி ஞான பிரகாசம், ஞானகாச பிரகாசம், சர்வ ஞான வியாபக பிரகாசம், சுத்த ஞான சாட்சி பிரகாசம், சர்வ பரிசுத்த பரமா ஞானானந்த அருட்பிரகாசம், அனாதி நித்திய பிரம்ம ஞானானந்த சிவப்பிரகாசமாக 6 முகங்கள்லையும் ஒவ்வொரு பிரகாசமாக முருகப்பெருமான் திகழ்கின்றார் என்று இந்த சுப்பிரமணிய வியாசத்தில் பாம்பனடிகள் அருளினார். அந்த 6 முகமும் எப்படி வெளியாக இருக்கும் என்று பாமன் சுவாமிகளே சொல்லியிருக்காராம். இத்தனை வெளியாக இருக்குமா? சர்வ ஞான வியாபகம், ஞான பிரகாசம், ஞான பிரகாச அருட்பிரகாசம், அனாதி நித்த பிரம்ம ஞானானந்த சிவப்பிரகாசமாக ஒவ்வொரு முகத்திலையும் அந்த அருட்பிரகாசம் தெரியும் என்று சொல்கின்றார். அதனால சுப்பிரமணியம் என்பது சு என்பது விசேஷம், பிரம்மம் என்பது பிரம்மம், நியம் என்பது தன்மை, விசேஷ பிரம்மத்தன்மையுடைய அந்த 6வது முகத்துக்கு தான் அதோ முகம் என்று பெயர். ஆகையினாலே முருகப்பெருமானை நம்ம எப்படி சொல்லி அழைப்போம்? சுப்பிரமணியன் என்று அழைப்போம். சுப்பிரமணியமா சுப்பிரமணியனா? சுப்பிரமணியமா? இப்ப இந்த உலகத்துல பேர் வைக்கிறாங்கல்ல, என்ன பேர் வைக்கிறாங்க? இவங்க வைக்கிறாங்க, சுப்பிரமணியமும் வைக்கிறாங்களா? இப்ப நாம எப்படி வைக்கணும்? இல்ல முருகப்பெருமான் எப்படி சுப்பிரமணியம் கூப்பிடுவீங்களா, சுப்பிரமணியன் கூப்பிடுவீங்களா? மணியன் தான் கூப்பிடுவீங்களா? சரி, ஆனா சுப்பிரமணியன் தான் கரெக்ட். சுப்பிரமணியன். சிவமா சிவனா? சிவம்னா பொதுவாக சொல்றது. சிவன் அப்படின்னா அவன் ஒருவனே முழுமுதற் பொருள். அதே போல சுப்பிரமணியம்னா பொதுவா சொல்றது. சுப்பிரமணியன் அப்படின்னா அவன் ஒருவனே முழுமுதற். சுப்பிரமணியம் அப்படிம்பாங்க. சுப்பிரமணியம் தான் வச்சிருப்பாங்க, கூப்பிடுறது சுப்பிரமணியம் அப்படி. பிராமணர்களுக்கு யாம் முக்கிய தெய்வம் ஆதலின் யாம் பிரம்மண்யம் ஆவேசம் நம் புதல்வன் பெரிதும் யாவராலும் போற்ற பெறும் சுப்பிரமணியன் என்று மகாஸ்காந்த புராண சம்பவ காண்டம் கூறுகின்றது. ஆகையினாலே நான் சுப்பிரமணியனாகவும் நான் திகழ்கின்றேன் என்று யார் சொன்னா? இவர் நாரதட்ட திருமால் சொல்றாரு. அடுத்த பாடல சொல்றாரு, சரவணபவ என்னும் உருவேற்ற பெறும் குற்றமற்ற 3 பதங்களில் துதிக்க பெறும் சரம் என்று அமைந்த பதம் புனித நீர் என்றும், வனம் என்பது இருப்பிடம் என்றும், சிறந்த 2 பதங்களையும் ஆய்ந்து நோக்கினால் அரிய பெரிய தவத்தையுடைய நாராயணன் என்ற பொருளை அளிக்கும். இந்த சரவணன் என்பதும் நாராயணன் என்பதும் ஒரே பொருளைத்தான் தரும். அதனால இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நீர் புனித நீர், எது சரம் என்றால் புனித நீர் என்றும், வனம் என்றால் இருப்பிடம் என்றும், நீரில் வசிப்பவன் அப்படின்னு தானே தோன்றது. ஏற்கனவே அவர் வந்து பொய்கையிலிருந்து தோன்றினார். சரவணன் ஏன் பேர் வந்தது அப்படின்னா, சரம் என்பது தர்ப்பை காடுன்னு அர்த்தம். தர்ப்பை காட்டில் உள்ள பொய்கையில் தோன்றியவன் அப்படின்னு அர்த்தம். சரவணன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரம் வனம். சரம் என்பது தர்ப்பை, வனம் என்பது காடு,
தற்பை காட்டில் உள்ள பொய்கையில் தோன்றியவன். அதனால முருகப்பெருமானுக்கு சரவணன் என்று பெயர். பவன் என்றால் தோன்றியவன், சரவண பவன். சரம் தற்பை காடு, வனம் காடு, தற்பை இது வனம், அது வந்து பவன்னா இது தோன்றியவன் அர்த்தம். தற்பை காட்டில் தோன்றியவன், தற்பை காட்டில் உள்ள அந்த சரவண பொய்கையில், பொய்கைனா குளம், அதில் தோன்றியவன் என்ற காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு சரவண பவன் என்று பெயர். அப்படி நாராயணன் என்ன போட்டவே சொன்னேன், நாரம் என்றால் தண்ணீர், அயனம் என்றால் அதில் இருப்பிடமாக உள்ளவன். அப்ப ரெண்டுமே ஒரு பொருளை தான் தருகின்றது, ஒரே பொருளை அளிக்கும் என்று இப்ப திருமால் வந்து சொன்னார். இயல்பாக அமைந்த பவ எனப்பெறும் சிறந்த பதம் சிவன் என்னும் பொருளை தரும். மயக்கம் இல்லாதபடி சரவண பவ என்ற இரு பகுதிகளை ஒன்றாக்கி உச்சரித்தால் 6 எழுத்துக்கள் என்று ஆகும். இவைகளில் உயர்ந்த பொருளை ஒரு சேர உணர்ந்தால் ஞான சொரூப பரம்பொருளான சிவபெருமானது இயற்கை திருவுரு ஆகும். எல்லாமே மூளை வந்து யாருன்னா, நீங்க எந்த மந்திரத்தை எடுத்தாலும் சரி, என்ன எதை சொன்னாலும் சரி, மூளை யாருன்னா சிவபெருமான். அதை மட்டும் மந்திரம். மூளை யாரு? இப்ப சிவபெருமானே தான் எல்லாமும் இருக்காரு. பிரம்மாவா இருக்காரு, விஷ்ணுவா இருக்காரு, ருத்ரரா இருக்காரு, மகேஸ்வரனா இருக்காரு, சதாசிவமூர்த்தியா இருக்காரு. எல்லாமாவும் இருப்பவர் சிவபெருமான் ஒருவர். இப்ப முருகப்பெருமானாவும் யார் இருக்காருன்னா சிவபெருமான் தான் அந்த திருவுருவாக இருக்கின்றார். நாரம் நீர், வாழும் இடம் அயனம். அப்படி சுப்பிரமணியம், சரவண, நாராயண இது எல்லாமே ஒரே மந்திரமாக உச்சரிக்கும் போது சுப்பிரமணியம் ஓம் சரவண பவாய ஓம் நாராயணாய என்கின்ற பொருந்தவே உச்சரிக்க வேண்டும். ஆனா எல்லா மந்திரத்துக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓம் சொல்லணும். ஓம் இப்ப நாராயணன் சொன்ன வச்சுக்கோங்களேன், ஓம் நமோ நாராயணாம்பாங்க. சரவண பவன் சொல்லும்போது ஓம் சரவண பவன் சொல்லுவாங்க. ஆனா நமச்சிவாயத்துக்கு மட்டும் நீங்க என்ன சொல்ல வேண்டாம், ஓம் சொல்லாமே சொல்லலாம் நமச்சிவாயன். அதுக்கு ஓம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அது அவ்வளவு சிறப்பு. ஏன்னா மூல மந்திரம்ல நமச்சிவாயங்கிறது, நீங்க ஓம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, வெறும் நமச்சிவாயம் சொன்னாலே சிறப்பு. அதுக்கப்புறம் குருநாதர் பார்த்து உங்களுக்கு சொன்னா, குருநாதர் வந்து உங்களுக்கு உபதேசமாக சொன்னால் நீங்க சொல்லலாம், இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதுதான் சில பேருக்கு குருநாதர் வந்து என்ன செய்வார்னா, ஓம் ஓம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓம் காம் கொடுப்பாங்க, சில பேருக்கு ஓம் கொடுப்பாங்க, சில பேருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு நிலையில கொடுப்பாங்க. சும்மல் வர மாதிரி இருக்கு, வர மாட்டேங்குது. சரி, இப்ப குருநாதர் திருச்செவியில என்ன சொல்கின்றார்களோ அந்த மந்திரத்தை மட்டும் தான் சொல்லணும். நீ எக்ஸ்ட்ரா என்ன செய்யக்கூடாது, ஏதாவது மந்திரத்தை சொல்லக்கூடாது. குருநாதர்கிட்ட உபதேசம் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா உபதேசம் வாங்கியாச்சுன்னா அந்த மந்திரம் தான் கடைசி வரைக்கும், இறக்கும் வரைக்கும் அதுதான். அந்த மந்திரத்தை நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. கணவன் மனைவிட்ட கூட என்ன செய்யக்கூடாது, அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. திடீர்னு திருமுறை பாடிக்கிட்டு இருப்போம், ஏக்கா இந்த மந்திரத்தை தாங்க எனக்கு குருநாதர் சொன்னாரு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. படிச்சுட்டு இருப்பீங்க, தேவாரம் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு குருநாதர் இந்த மந்திரம் தான் சொன்னாரு என்ன செய்யக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அது குற்றமாயிரும், அப்படி சொல்லக்கூடாது. சரிதானா? சரி. ஆனா மாணிக்கவாச பெருமான் மட்டும் சொன்னாரு, என்ன சொன்னாரு, நானே யுதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன். சிவபெருமான் இருந்து அவர் என்ன செஞ்சாரா, சிவாய நம அப்படின்னு சிவபெருமான் சொன்னாரா. அதை ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அப்ப அவர் வந்து எந்த டீச்சிங்க்கு போயிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நிலையிலும் முதல்ல வந்து நமச்சிவாயன்னு ஆரம்பிச்சவரு அடுத்து எந்த நிலைக்கு போயிட்டாரு, சிவபூஜை எடுத்து சிவாய நம அப்படின்ட்டு போயிட்டாரு, அடுத்தடுத்த மந்திரத்துக்கு போயிட்டாரு, கடைசி சிவசிவால போய் முடிச்சிடுறாரு. அச்சோவைன்னு சொல்றாருல, யார் வருவார் அச்சோவைன்னா இறைவனோடு கலந்துட்டார். சிவசிவ அதுல ஏதாவது நான் இருக்கா, அதுல மா இருக்கா, அதுல யார் இருக்கா, மூணுமே இருக்காது. சிவசிவ தான் இருக்கும், சாமி அம்பாள் தான் இருப்பாங்க. இந்த யாவாகிய உயிரானது நான் மறைப்பாற்றல் நீங்கி ஆணவமலம் நீங்கி சிவபெருமானோடு கலந்து சிவசிவ என்று ஆகி, அப்ப நான் வராது, மா வராது, யா இருக்காது. யாவாகிய உயிரானது இறைவனோடு இரண்டரை கலந்து விடும். அப்ப சிவசிவா. அப்ப சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே அப்படின்னு பாடுறார். அப்படி இப்ப அந்த மூல மந்திரம் நமசிவாய மந்திரம் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நமச்சிவாய வாழ்கனே முதல்ல
அவர் ஆரம்பிச்சார். அது மாதிரி 6 எழுத்து மந்திரம் சும்மா சாதாரண நினைச்சிடாங்க. ஓம் சரவண பவன் ஒண்ணு, 2வது முருகப்பெருமானுக்குரிய மந்திரம் வந்து 2 இருக்கு. எப்படி நம்ம நமசிவாய சிவாய நம்ம சொல்றோமோ அதே போல முருகப்பெருமானுக்கு என்ன மந்திரம் இருக்கு? ஓம் சரவண பவ என்றும், ஓம் குகாய நம என்றும், அப்புறம் ஓம் குமாராய நம அப்படின்னு 3 மந்திரம் இருக்கு. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்திரலே அப்படின்னு கூட யார் சொல்றா? அருணைநாத பெருமான் சொல்றாரு. ஆனா உபதேச மந்திரமாக அவங்களுக்கு ஓம் குகாய நம என்றுதான் அவர்களுக்கு கொடுப்பார்கள். முருகப்பெருமான் அந்த மடத்துல போய் தீட்சை வாங்கினா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஓம் குகாய நம அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப நமக்கு வந்து பஞ்சாட்சரம் கொடுப்பாங்க. அது மாதிரி இது கௌமார மடத்துல போய் எடுத்தோம்னா அந்த 6 எழுத்து மந்திரமாகிய ஓம் சரவண பவ என்றும் ஓம் குகாய நம என்றும் கொடுப்பார்கள். 2வது நம்ம குருநாதர்கிட்ட என்ன தீட்சை வாங்கணுமோ அந்த மந்திரத்தை விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்கும் அதையே முழு மூச்சாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது எப்போ சொல்லலாம்னா, நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் உயிர்ந்தாலும் விழித்தாலும் இமைத்தாலும் எந்த நிலையிலையும் நாம சொல்லணும். நானே ஒரு தவம் செய்தேன். அப்ப தவம் செஞ்சாதான் சிவம் வரும். இவர் தவம் செஞ்சாரு, அதனால குருவா வந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு? உபதேசம் பண்ணிட்டார். சிவாய நம அப்படின்னு கொடுத்துட்டாராம். அப்ப தவம் செஞ்சாதானே சிவம் வரும். நானே ஒரு தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். ஒரு ஆள்கிட்ட இருந்து பெற்றார். யார்கிட்ட இருந்து? சிவபெருமான்கிட்ட இருந்து இவர் பெற்றார். பெற்றேன் அப்படின்னா அப்ப இன்னொரு ஆள்கிட்ட இருந்து வாங்கியிருக்காருன்னு தெரியுது. அவர் யாரு? சிவபெருமான்கிட்ட இருந்து வாங்கி. சிவாய நம என பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனது உள்ளம் புகுந்தடியேற் கருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்று வெறுத்திடவே நானே யுதவம் செய்தே சிவாய நம என பெற்றே. அப்படி பெற்றதுனால எனக்கு சிவபெருமான் என்னதான் உள்ள போயிட்டாரு அப்படின்னா, தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். அந்த சிவாயனமும் சொன்னதுனால தித்திக்கும் சிவபெருமான் நினைத்தாலே மனம் ஒன்றி தியானித்தாலே சிவபெருமான் அமுதமாக ஊறி இந்த உடம்பில் உள்ளே போய் தித்திப்பறான். அதனால என்ன ஆச்சு அப்படின்னாரு, இதனால என்ன ஆயிடுச்சு? இந்த உலக வாழ்க்கை எனக்கு வெறுப்பாயிடுச்சு. இந்த உலக பந்தம் என்னை விட்டு நீங்கியது. தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியருக்கு அருள் செய்த காரணத்தினால் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே இது எனக்கு வெறுத்துருச்சு. இறை இன்பம் மிகுந்த காரணத்தினால் உலக இன்பம் என்னை விட்டு நீங்கியது அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லு. அப்படி இந்த சுப்பிரமணிய சரவண நாராயண இந்த மந்திரங்கள் எல்லாம் ஒரே போலேயே தோன்றும். அப்படி ஓம் நமசிவாய சரவணபவ என்பவைகள் 6 எழுத்து மந்திரங்கள். சா என்பது மங்களம், ரா என்பது ஒளி, வா என்பது அமைதி, நா என்பது போர். இந்த 4உடன் பவம் தோன்றியவன். மங்களமா சரவணபவன் சொன்னா மங்களம் உண்டாகும். ஒளி மங்கள வடிவினன், ஒளி வடிவினன், அமைதியை தருகின்றவன், போர்க்காலத்தில் வெற்றியை தருபவன், பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்பவன் ஆகிய காரணத்தினாலே சரவண என்ற பேரு முருகப்பெருமானுக்கு தோன்றி. 2வது இன்னொன்னு என்னன்னா, சரவண பவன் சொன்னோம்னா சா என்பது செல்வத்தை குறிக்கும். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு உதாரணம் சொல்றேனே, இப்ப ஒரு எந்திரம் என்ன எந்திரம்னா இப்ப ஸ்டார் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டாருக்குள்ள ஒரு ஸ்டார் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல மேல சரவண பவன் சுத்தி எழுதியிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த எந்திரத்துல சரவண எழுதியிருப்பாங்க. அதுல மையத்துல ரவுண்ட் இருக்கு பாருங்க, அந்த ரவுண்ட்ல ஓம்னு எழுதியிருப்பாங்க. ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதியிருப்பாங்களா? அதுல சா என்பது செல்வத்தை குறிக்கும், ரா என்பது கல்வியை குறிக்கும், வா என்பது முக்தியை குறிக்கும், நா என்பது பகை வெல்லும், பகைமை இருக்காது, வா என்பது யமபயம் இருக்காது, வா என்பது ஆரோக்கியத்தை தரும். இப்படி எல்லாமாகவும் இந்த மந்திரத்தை சொன்னால், சரவணபவ என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையை நமக்கு கூட்டி வைக்கும். ஒன்று செல்வத்தை கொடுக்கும், சரவணபவ என்று கூறினால் செல்வம் கிடைக்கும். 2வது கல்வி பெருகும். 3வது முக்தி எளிமையாக கிட்டும். 4வது பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்யும். 6வது யமபயத்தை நீக்கும். 6வது ஆரோக்கியத்தை தந்துடும்.
இப்படி 6 எழுத்தும் நமக்கு 6 விதமான நன்மைகளை நமக்கு செய்யும். முதல்ல இந்த வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? முதல்ல வாழும்போது பயம் இருக்கக்கூடாது. அதை நீக்கிறோம். வாழ்க்கைக்கு தேவையானது என்னது? செல்வம். அதை தந்துரும். முக்கியமா என்ன தேவை? இறைவனை அடைவதற்கு கல்வி தேவை. அதனால கல்வியை இது கொடுத்துரும். அடுத்து என்னது? முக்தி எளிமையாக கிட்டும். அடுத்து பகை இல்லாம ஆகும். இப்ப வாழ்ற காலத்துல பகை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியா வாழ முடியாது. நம்ம வாழ்ற வாழ்க்கையில அதுலயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் நல்லா இருந்துட்டாங்கன்னா, நல்லவங்களா ரொம்ப இருந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா என்ன உண்டாகுமா? பகை இருக்குமா? நல்லவர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு பகைமை கண்டிப்பாக. அப்படி ரொம்ப நல்லவராக இருந்தாரு அருணைநாத பெருமான். அவருக்கு ஒரு பகைமை ஒருத்தன் வந்தான். யாரு? சம்பந்தாண்டா. என்ன முருகப்பெருமான் இப்படி கும்பிடுறான் அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப பொறாமை ஆயிடுச்சு. எங்க நீ முருகப்பெருமான் இங்க வர சொல்லு பாப்போம் அப்படின்னாரு. நான் காளி தேவி நான் நினைச்சா வந்துருவா காளி தேவி, நீ நினைச்ச முருகப்பெருமானை வர வை அப்படின்னாரு. உடனே இவர் முதல்ல காளியை வர வைக்காம முருகப்பெருமானை வர வச்சு சொல்லினார். உடனே காளி தேவி முதல் நாளே காளி தேவிட்ட போய் பூசையெல்லாம் போட்டு, யாரு? சம்பந்தன்னா, காளி நான் இவ்வளவு நாள் உனக்கு பூசை பண்றது உண்மையா இருந்தா, முதல் நாள் நான் இவ்வளவு நாள் உனக்கு பூசை பண்றது உண்மையா இருந்தா, நாளைக்கு அருணைநாதர் பாடின பாட்டுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? முருகப்பெருமானை விட்டுறக்கூடாது, உன் கையில பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்ட்டு முதல் நாள் பூசையை போட்டான். சார் இவரு பூசையை போட்டு முடிச்சிட்டாரு. சம்பந்தாண்டா, சரிப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ பண்ற பக்திக்கு நான் சரி நான் பிடிச்சி வச்சுக்கிறேன்ட்டு. மறுநாள் இவர் போட்டி பாடுறாரு. யாரு? அருணைநாத பெருமான் பாடுறாரு. பாட முருகப்பெருமான் வரவே இல்லை. அப்படி ஞான நிச்சயம் அப்படி பார்த்தாரு. பார்த்தா அம்மா அப்படி பிடிச்சிக்கிட்டு நிக்காங்க. முருகப்பெருமான் அப்படி முருகிட்டு இருக்காரு. அம்மா அப்படி பிடிச்சி விளக்குறாரு. அம்மா இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க, வர முடியல. உடனே அம்பாவை போட்டி பாட ஆரம்பிச்சாரு. அருணதன பன புயக சுதிகையில் அகில புவனமும் உதவும் மலை மகள் அமலையாரியை அந்தரி சுந்தரி இமய மாமையில் அம்பை சுயம்பகி. அப்படி யாரும் நம்மள போட்டி பாடுறாங்களே அப்படி அம்மா அப்படி இறுக்கி முடிச்சு இருந்தாங்களா. அச்சுத சகோதரி அனைத்தும் வேத தலைவி அற்புத புராதனி அப்படின்னால உடனே அம்மா விட்டுட்டாங்க. முருகபுரம் மறந்து போய் இதை உடைச்சிட்டு வந்து காட்சி கொடுத்தாரு. தூணை உடைச்சு அத்தனை பேரும் காட்சி கொடுத்தாரு முருகபுரம். எல்லாரும் பயங்கினாங்க. அதுல பிரபுடேவ மகாராஜன் ரொம்ப வியந்தான். அந்த பிரபுடேவ மகாராஜனுக்கு சாமி காட்சி கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் காட்டினாரு முருகப்பெருமான அருணைநாத பெருமான். அதுக்கப்புறம் பிரபுடேவ மகாராஜாவுக்கு கண்ணு இல்லாதனால அந்த கண்ணு வருவதற்கு மேல விண்ணுலகத்துல போய் பாரிஜாத மலரை எடுத்து வர வேண்டும் என்று அருணைநாத பெருமான் கூடு விட்டு கூடு பாய்ந்து இந்த உடம்புல இருந்து கிளி உருவத்துக்கு மாறி அதுக்கப்புறம் விண்ணுலகத்துக்கு சென்று அந்த பாரிஜாத மலரை எடுத்து கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க? அந்த பிரபுராத மகாராஜனுக்கு கொடுத்து அது சரியாகி அதுக்கப்புறம் தன் உடலை பார்க்கும்போது அதுக்குள்ளேயே சம்பந்தம்னா அந்த உடம்பு எரிச்சிடும். அவன் பகைமை ரொம்ப நல்லது வந்தாலே இந்த உலகத்துல யாருக்கும் பிடிக்காது. ஒருத்தவங்க கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நகத்தை கடிச்சிட்டே இருப்பாங்க. எப்படி வளர்ந்தா அப்படின்னு என்ன செய்வாங்க? கரைஞ்சி கொட்டி என்ன செய்வாங்க? அவங்க மறுபடியும் ஏழ்மை நிலைக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு யாரையும் வாழ விட மாட்டாங்க இந்த உலகத்தை. அப்படிதான் இங்க இருப்பாங்க. பகைமை ரொம்ப இருக்கும். அதனால யாருக்கு எந்த இது இல்லாம நம்ம வாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இறைவனை துணைக்கோடு இல்லாம நாம இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது? நிம்மதியாக வாழ முடியாது. எவ்வளவு பெரிய பணம் வச்சிருந்தாலும் இறை துணை இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம வாழ முடியாது. அப்படி பகைமையெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் வென்றாரு அருணைநாத பெருமான். கடைசியாக கிளியாக மாறி அந்த அப்படி உடம்பு எரிக்கப்பட்ட அடுத்த நிமிஷத்திலே அவரை கிளியாக மாறி முருகப்பெருமானுடைய திருவடியை அடைந்தார் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி இந்த சரவணபவ என்கின்ற அந்த எந்திரத்துல ஓம் வந்து சென்றில் இருக்கும். இந்த 6 எழுத்து மந்திரம் அந்த அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். மந்திரமும் எந்திரமும் ரெண்டும் ஒன்று சேர இருந்தால் அத்தனையும் நமக்கு கிட்டும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணும்போது இந்த குறியீட்டோடு தியானம் பண்ணா சிறப்பு. அந்த ஸ்டாருக்குள்ள சரவணபவன் சொல்லி சென்றுல ஓம்னு எழுதி அந்த மாதிரி தியானம் பண்ணா அந்த மாதிரி தியானம் பண்ணா ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமான அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது இந்த மாதிரி தியானம் செய்தால் எந்திரத்துக்குள்ள மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணது ரொம்ப சிறப்பு. இந்த சரவணபவன் சொன்னா எண்ணில்லாத பயன்களை உண்டாக்கும், எல்லா விதமான நலன்களை உண்டாக்கும். எந்த நேரத்திலையும் சொல்லலாம், எப்போதும் சொல்லலாம், எந்த நிலையிலையும் சொல்லலாம்.
அப்புறம் சொன்ன மாதிரி நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் துயின்றாலும் விழித்தாலும் விவைத்தாலும் ஒரு மலையில உட்காந்துட்டு சொல்லலாம், பாத்ரூமுக்குள்ள உட்காந்துட்டு சொல்லலாம். ஒரு ஆள் கேட்டாரு, பாத்ரூமுக்குள்ள உட்காந்து சொல்லலாமாங்க அப்படின்னாரு. அழகா சொல்லலாம், நினைச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த நேரமும். அந்த அளவுக்கு பலனை தரும் சரவண பவ என்று கூறினான். அது மாதிரி முருகப்பெருமான அருள் பெற்ற எத்தனையோ ஞானிகள்லாம் இருக்காங்க. அதுல பொய்யாமொழி புலவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொய்யாமொழி புலவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய புலவர், காளிதேவியுடைய அருள் பெற்றவர். இந்த கதையை கொஞ்சம் கவனம் கலங்க சார், கேட்கீங்களா? இப்ப அவர் என்ன பண்ணாரு, பொய்யாமொழி புலவர் முதல்ல வந்து அவரு ஆரம்பத்துல காளிதேவியுடைய அருளை வாங்குறதுக்கு என்ன பண்ணாங்க, காளிதேவி நீ மட்டும் எனக்கு காட்சி கொடுக்கல அப்படின்னா நான் இந்த பீடத்துல நான் முட்டி இறந்து போவேன் அப்படின்னு சொல்லி முட்டினார்ல, முட்டி ரத்தமா வந்துச்சு. அடுத்த நிமிஷம் காளி அவருடைய பக்திக்கு வந்து, எப்பா உன்னுடைய உரையெல்லாம் பொய்யாம இருக்கின்ற காரணத்தினால் நீ பொய்யாமொழி புலவர் என்று போற்றப்படுவாய் அப்படின்னு காளிதேவி அவருக்கு அந்த புலவன் சொல்லி பட்டம் கொடுத்ததே காளிதேவி தான், பொய்யாமொழி புலவர் என்று. திருவள்ளுவர் கிடையாது, திருவள்ளுவர் கிடையாது, திருவள்ளுவர் கிடையாது, அவர் வேறவர். இந்த கார்மேக புலவர் போன்ற காலத்துல எல்லாம் வாழ்ந்தவர் அவர் வந்து பொய்யாமொழி புலவர். அப்பனை பாடுவாயா சுப்பனை பாடுன்னு சொல்றாருல, அவர் தான் இவர் பொய்யாமொழி புலவர். அவரு அதுக்கப்புறம் புலமையில ரொம்ப திகழ்ந்தார். காளிதேவியுடைய அருள் கிடைச்சதுனால ரொம்ப எல்லாரும் புலமையில வந்து பாருன்னு நல்ல பாடல்கள்லாம் பாட, விருத்தம்லாம் பாடி, அது மாதிரி கோவையெல்லாம் பாடி, கோவை என்பது 400 பாடல்களை கொண்டது. அந்த மாதிரி கோவையெல்லாம் பாடி நல்லா சிறப்பா இருந்தார். அந்த நேரத்துல ஒருத்தர் வந்தாரு, வந்து எப்பா எங்க முருகப்பெருமானை பத்தி கொஞ்சம் பாடுப்பா அப்படின்னாரு. என்னது முருகப்பெருமானை பத்தி பாடவா? நான் சிவபெருமானை ஒரு நாளும் போற்றி பாடுவேன், முருகரை பாட மாட்டேன் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? சிவபெருமானை போற்றி பாடுவேன், அவருடைய குஞ்ச நம்ம கோழியை பாடுவேன் அப்படியே குஞ்ச பாட மாட்டேன் அப்படின்னாரு. அப்ப சாமி எப்படி நம்ம எதை செய்ய மாட்டோம்னு சொல்றோமோ அதை செய்ய வைப்பாரு சாமி. கோழியை பாடுவாயால் குஞ்சை நான் பாடுவேனோ, அப்பனை பாடுவாயால் சுப்பனை பாடுவேனோ அப்படின்னாரு. அப்படியா அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப வறுமை வர வச்சாரு சாமி. அவனுக்கு காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, வறுமை ரொம்ப வந்தது. வறுமை ரொம்ப வந்ததும் இப்ப என்ன செய்ய, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பணம் கிடைக்காதான்னு நினைச்சாரு. அந்த நேரத்துல பக்கத்து நாட்டுல ஒரு இளவரசர் இருந்தார். அவரை போய் போற்றி பாடினா ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவரை போய் போற்றி பாடி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு தேங்காய் ஒன்று கொடுத்தான். இப்படி நிறைய வாங்கிக்கிட்டு ஒரு மூட்டையில வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தார். யாரோ ஒரு ராஜாவை போட்டு பாடி, இதுக்கு முருகப்பெருமானை பாடினாலும் என்ன கிடைச்சிருக்கோம், அவர் கிடைச்சிருக்குமா? ஒரு சாதாரண ராஜாவை பாடி, இந்த புலவர்கள் அப்படித்தான் செய்வாங்க, காசுக்காக பாடுவாங்க. சிலவர் உண்மையான அன்போடு இறைவனை மட்டுமே போற்றி பாடுவார்கள். வருவந்ததுனால அவர் போய் என்ன செஞ்சாரு, அந்த அரசரை போய் போற்றி பாடினார். உடனே அந்த பொன் மூட்டைகளை எல்லாம் வாங்கி கொண்டு வரும் வழியில திடீர்னு ஒருத்தர் ஊடல வந்தாரு. வந்து ஏய் நீ யாருப்பா அப்படின்னாரு. சாமி, அது சாமி முருகப்பெருமானே ஒரு வேடத்துல வருவார். வந்து என்ன வச்சிருக்க நீ கையில? இந்த மாதிரி தங்க மூட்டை வச்சிருக்க. யார போய் பாடின? நீ என்ன பாக்குற அப்படின்னது. நான் பாடுறவன், நான் வந்து ஒரு புலவர் அப்படின்னாரு. யார போய் பாடின? உனக்கு எதுக்கு இவ்வளவு காசு கிடைச்சது, இவ்வளவு தங்கம் எப்படி கிடைச்சது அப்படின்னு முருகப்பெருமான் சொன்னார். உடனே அப்ப சொன்னாரு, நானு இந்த ராஜாவை போய் போற்றி பாடினேன், அவன் நிறைய தேங்காயா கொடுத்தான் அப்படின்னதும், அப்ப நீ வந்து ஆசாமியை பாடிட்டு வந்திருக்க அப்படித்தானே அப்படின்னாரா முருகப்பெருமான். இவன் சாமியை போற்றி பாடல, நீ ஆசாமியை போய் பாடிட்டு வந்திருக்க அப்படின்னு அவருக்கே மனசு ரொம்ப வெக்கமாயி போச்சு. இப்படி ஆசாமியை போய் பாடி நம்ம இப்படி பொருளை வாங்கியிருக்கோமே அப்படின்னு அவருக்கு ரொம்ப, சரி என்ன நீ போற்றி பாடு பார்ப்போம் அப்படின்னாராம் முருகப்பெருமான். என்ன நீ பாடுனா நான் உன்னை இப்படியே விட்டுறேன், என்ன என்னை ஒரு பாட்டு பாடு அப்படின்னாராம். சரி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம் பொய்யாமொழி புலவர். என் பேரு முட்டை அப்படின்னாராம். முட்டையா? உடனே பாட்டு வந்துருச்சு அவருக்கு. முட்டையை வச்சு பாட்டு பாடிட்டாரு. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அறிவிச்சாராம், இப்ப நீ யார தெரியுமா பாடின? நான் முட்டை. யார தெரியுமா? நீ கோழியை பாடுவாயால் குஞ்சை பாட மாட்டேன்னு சொன்னியே, அந்த குஞ்சுதான் நான் முருகு அப்படின்னு. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் விஷ்ணு எடுத்து அவருக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. யாருக்கு? பொய்யாமொழி புலவருக்கு. பாட மாட்டேன்னு சொன்னவரை பாட வச்சு அவனுக்கு அருள் கொடுத்தாரு முருகப்பெருமான். பொய்யாமொழி புலவர் கோழி குஞ்ச பாட மாட்டேன்னாருல, குஞ்ச பாட வச்சிட்டாரு. முட்டையை வச்சு பாட வச்சிட்டாரு.
பாடி அதுக்கப்புறம் அவருக்கு விஸ்வரூப காட்சியை கொடுத்துருக்காரு முருகப்பெருமான். அதுக்கப்புறம் பாட வச்சுட்டார்ல, பாடி சாமி நான் போய் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை நல்ல திருத்தி நல்ல பெரிய புலவராக ஆக்கிவிட்டார் முருகப்பெருமான். நிறைய அருளாளருக்கு நிறைய செஞ்சிருக்காரு. முருகப்பெருமானுடைய அருள் இல்லாம நாமளே என்ன செய்ய முடியாது, இந்த வழிபாட்டுல நிக்க முடியாது. சிவ வழிபாட்டுல நம்ம இப்ப இருக்கோமா, இதுக்கு முழு முதற் காரணம் யாரு? முருகப்பெருமான் தான். முக்தி என்கின்ற விருப்பத்தை செய்வோம் முருகப்பெருமான். முற்பொருள் நல்ல வழிபாடு பண்ணியிருக்கோம், நல்லா தெரிஞ்சுக்கோம். முருகப்பெருமானும் நல்ல வழிபாடு செஞ்சாதான் இங்க வந்து நிக்க முடியும், இல்லைன்னா நிக்க முடியாது. பெரிய ஃபேக்டரியில முன்னாடி கேட் பாஸ் கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும், பொருள் உள்ள போகும். கேட் பாஸ் எல்லாம் போக முடியுமா? அது போல கேட் பாஸ் யார் கொடுப்பா? முருகப்பெருமான் தான். இந்த வழிபாட்டுல நம்ம நிலைத்து இருப்பதற்கு முருகப்பெருமான் அருள் இல்லாம நாம இங்க நிலைத்து இருக்க முடியாது. அப்படி இந்த 6 எழுத்துக்குள்ள இவ்வளவு இருக்கு. செல்வம், கல்வி, முக்தி, ஜபபயம் நீக்கக்கூடியது, அடுத்து பகைமையுடைய ஆற்றலை வற்ற செய்வது, இப்படி எல்லாமாக ஆரோக்கியம், இது எல்லாமே சரவணபவ என்று கூறினால் அனைத்தும் நமக்கு. குகன் மலர் இடங்களை மயக்கமில்லாமல் வகைப்படுத்தி உரைக்கும் பொழுது நிலமும் மணலும் பருக்கை கற்களை உடைய. இரண்டாவது இந்த அகரம் சரி ரைட் இந்த சரி. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த வேங்கட மலையும் அவ்வேங்கட மலை மேல் உள்ள குகநேரி தீர்த்தமும் நடுவில் முதன்மையுடன் இருக்கும் மூர்த்தியும் பன்னிரு தோல் குமார வரனும் வனம் கமல் துவளமாலை அணிந்த யாவுமாக சிறந்துள்ளோம். வேங்கடமலை எங்க சொல்லுங்க பார்ப்போம். திருப்பதியில அங்க யாமாகவே இருக்கின்றோன்னு திருமல் சொல்றாரு. அங்க முருகப்பெருமான் தான் இருக்காரு. அங்க நாம் முருகப்பெருமானாக இருக்கின்றோம் அப்படின்னு யார் சொல்றா? திருமால் சொல்றாரு. வேங்கடமலையில முருகப்பெருமானா யார் இருக்கா? திருமால் இருக்காராம். அது பார்த்தே சொல்லிட்டாரு. அது பாரு, வேங்கட வரையும் அந்த வேங்கட வெற்பின் மீதில் ஆம் குகநேரி தீர்த்தமும் அசல நூடு பாங்குரு மூர்த்தி நானும் பன்னிரு புயனும் வாசம் தேம்கமல் துவமும் சூடும் யானுமாய் சிறந்து உள்ளோம் அப்படின்னு யார் சொல்றா? திருமால் சொல்றாரு. அங்கே முருகராக யாம் இருக்கின்றோம். அப்ப திருப்பதிக்கு போனா யார் இருக்காங்க? அதனாலதான் சாமிக்கு பேர் என்ன பேரு? பாலாஜின்னு பேரு. பாலாஜின்னா யாரு? பாலன் என்ன செய்வோம்? குழந்தைய என்ன செய்வோம்? பாலன் தானே கூப்பிடுவோம். அப்ப அங்க பாலாஜியாக யார் இருக்கா? முருகப்பெருமான் தான். அது ஏற்கனவே முருகப்பெருமான் தான் இருந்தாரு. இந்த ராமானுஜர் என்ன பண்ணிட்டாரு, எலி வடிவத்துல உள்ள போய் அப்படியே அலங்காரத்தை திருமால் மாதிரி ஆக்கி விட்டாரு. அப்படியே அது திருப்பதியாக மாறிடுச்சு. வேங்கடாஜலபதியாக மாறிடுச்சு. வேங்கட மலை தான், ஆனா வேங்கடாஜலபதியா ஆக்கிட்டாரு. ஆனா உண்மையிலே அங்க வேங்கட மலை வந்து எப்படின்னா, சாமி வந்து சின்ன பிள்ளையில விளையாண்ட இடமா. திருப்பதியில முருகப்பெருமான் சின்ன பிள்ளையில விளையாண்ட இடத்த வந்து பார்க்க வந்தாராம். கைலாய மலையில இருந்து வந்து, ஆகா நம்ம சின்ன பிள்ளைல இங்க விளையாண்டோம்ல அப்படின்னு பார்க்க வந்த இடம் தான் திருப்பதியாம், வேங்கடமலைன்னு பேரு. இனிமே நீங்க தைரியமா என்ன செய்யலாம், திருப்பதியில போய் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம். அங்க பாலாஜி முருகப்பெருமான் பேரு சிவபெருமான் கோயில் தான். ஆமா. ரெண்டாவது நீங்க யாரை பார்த்தாலும் அவருக்குள்ள இருப்பது சிவங்கிறத மறந்துடக்கூடாது. யாது தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாது ஒரு பாகனாதான் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல்வினையும் செய்யும். இவை இலாதான் அறிந்து அருள் செய்வான் என்றே என்பது சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்கின்றது. மனம் கவல் தோளமாலை அணிந்த யாமுமாக சிறந்துள்ளோம், அந்த வேங்கடமலையில் சிறந்துள்ளோம் சொல்லி இப்ப ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து நாரதருக்கு திருமால் சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த கதையை. கார்த்திகை நட்சத்திரத்தில் அமைந்த முதல் 3 பகுதிகளும் நிலமகள் கமலத்தில் வீற்றிருக்கும் திருமகள், நீல நிறமான மலைமகள் 3 கலைகளாக பொருந்திய 4ம் 5ம் 6ம் ஆகிய பகுதிகள் முறையே ஒப்பில்லாத உருத்திர மகேஸ்வர சதாசிவர்களின் கலைகளாகும். இவ்வண்ணம் திருந்திய கார்த்திகை ஒப்பற்ற 6 பகுதிகளாக சிவஸ்வரூபமும் எம் வடிவமாகி நிற்கின்றன. கார்த்திகை நட்சத்திரத்தோடு இவர் இதுவும் சேர்ந்து ஆறோட சேர்ந்து இவரும் சேர்ந்து திருமாலும் சேர்ந்து இருக்காராம் அந்த நட்சத்திரத்தோடு. அதுல 3 மகள், நிலமகள், மலைமகள், திருமகள் சொல்றோம்ல, அந்த திருமகளுக்கு துணையா இருப்பது யாரு? விஷ்ணு.
ஆன இயல்பின் அளவற்ற சிறப்புடைய கார்த்திகை தினத்தில் முருகப்பெருமானுக்குரிய ஓமம், ஜபம், உபவாசங்கள், உயர் வழிபாடு முதலியவைகளை அன்புடன் செய்தால் சிவபெருமான் திருமாலான எங்களுக்குரிய நோன்புகளை மேற்கொள்வதால் உண்டாகும் தூய நலம் சிறந்த பயன்கள் அனைத்தையும் குற்றமகல குமரன் கொடுப்பான். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று நல்லா கவனமாக்குறாங்க சார். கார்த்திகை நட்சத்திரத்தன்று உபவாசம்னு என்னது? சாப்பிடாமல் இருப்பது. அன்னைக்கு நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்டுவாங்க. அன்னைக்கு உபவாசம் இருந்தா சிறப்பு. கார்த்திகை நட்சத்திரத்தன்று எத்தனை பேர் கார்த்திகை விரதம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சஷ்டி விரதம் இருக்காங்க, கார்த்திகை விரதம் இருக்காங்க, சதுர்த்தி விரதம் இருக்காங்க, சோமவார விரதம் இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு பிடிச்சுக்கணும். ஏதாவது விரதத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கு எது தோணுதோ, உங்களுக்கு இறைவன் என்ன தோணுதோ எப்பயாவது ஒரு வேலையாவது என்ன செய்யணும்? உபவாசம் இருக்கணும். படி பார்த்தீங்கன்னா நீங்க விரதத்தன்று ஒரு வேளை தான் சாப்பிடணும். சில பேர் பசி பொறுக்க முடியலன்னா என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு வேலையாவது நிப்பாட்டிட்டு ஒரு 2 வேளை சாப்பிட்டுக்கலாம். அதுவே கூடாது, ஒரு வேளை தான் சாப்பிடணும் உபவாசம் இருக்கிறவங்க. அப்படி பசிச்சதுன்னா பாலும் பழம் வேணா சாப்பிட்டுக்கலாம். ஒரு வேளை உண்ண வேண்டும். மற்ற நேரம் பசிச்சதுன்னா பாலும் பழம் சாப்பிட்டு கொள்ளலாம். பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பட்டினி இருந்தால் சிறப்பு. அதுக்காக பசிக்குதுன்னு சொல்லி நீங்க என்ன செய்ய வேண்டாம்? சாப்பிடாம இருக்க வேண்டாம். பாலும் பழம் சாப்பிட்டுக்கலாம். ஆனா ஒரு வேளை தான் உணவு உட்கொள்ள வேண்டும். அது எப்போ உட்கொள்ளணும்னா மதியம் இல்லைன்னா இரவு மட்டும்தான் உட்கொள்ளணும். விரத காலம் என்று ஒன்று மதியம் இல்லைன்னா இரவு. காலையில கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது? காலையில கண்டிப்பா நிறைய பேர் விரதம் எடுத்துட்டு காலையில சாப்பிடுறாங்களா? அப்படியா? காலையில சாப்பிடக்கூடாது. ஒன்று மதியம் சாப்பிடணும் இல்லைன்னா இரவு சாப்பிடணும். ரெண்டுல ஏதாவது. சரி, தெரியாத தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க காலையில சாப்பிட்டு தாங்க மொத்த வேலையே பாக்குறது. மதியம் பண்ண அப்படிங்கிறான். அப்படியா? காலையில மதியம் இரவு தான் சாப்பிடணும். இல்ல எங்களுக்கு வயிறு வச்சுனா இட்லி சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேட்டாரு. இது ஒரு ஆள் கேட்டாரு. பால் மூலம்லாம் எங்களுக்கு இந்த இதெல்லாம் எங்களுக்கு ஒப்பு வராது, இட்லி 2 சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னாரு. இட்லி இல்லாலும் என்னன்னா விரத காலத்தன்று உண்டியை சுருக்கணும், ஞானத்தை பெருக்கணும். உண்டியை சுருக்கி ஞானத்தை பெருக்கிறதா விரதம். அந்த நேரத்துல இறை சிந்தனையோடு இருக்கணும், இறை சம்பந்தமாக இருக்கணும், திருமுறைகள் பாடணும், மந்திரம் ஜெபிக்கணும். இந்த மாதிரி சிவ சம்பந்தமாக இருக்கணும் விரத காலத்துல. அதை விட்டுட்டு போட்டு உட்காந்து கதை பேசக்கூடாது. விரதம் சொல்லிட்டு சில பார்த்தீங்கன்னா விடிய விடிய கதை பேசுறாங்க. நல்ல பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லி விடிய விடிய உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா விடிய விடிய கதை இது திரைப்படம் பார்ப்பாங்க. நிறைய பேர் அடியனுக்கு அப்ப தெரியல, வழிபாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அவங்க எதுக்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு முன்னாடி கேட்பேன். ஏன் வைகுண்ட ஏகாதசி முடிக்கணும், சிவராத்திரி முடிக்கணும்னு சொல்லிட்டு விடிய விடிய படம் பார்ப்பாங்க, திரைப்படம் பார்ப்பாங்க. அது எப்படிலாம் நம்ம தவறு செஞ்சிருக்கோம்னு யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. சின்ன பிள்ளை அடியனும் அப்படி பண்ணியிருக்கேன், உண்மையை தான் சொல்றேன். நாங்க இது முன்னாடில இந்த கேசட் வாங்கி படம் போடுவாங்கல்ல, அது விடிய விடிய நாங்க சிவராத்திரிக்கு இந்த படம் போட்டு தான் பார்த்துருக்கோம் ஒரு காலத்துல. அப்புறம் வைகுண்ட ஏகாதசி அப்படிதான் செஞ்சிருக்கோம். பக்தி படம் தான் போடுவாங்க, பக்தி படம் தான் போடுவாங்க. ஆனா சிலர் பக்தி படம் கூட கிடையாது, இந்த திரைப்படமே போட்டு பாக்குறாங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்கு. முடிக்கணும்னு இருக்காங்க. எங்களுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு முடிக்க சொல்லியிருக்காங்க, விடிய விடிய நாங்க படம் பார்ப்போம். முடிக்கணும் உங்களுக்கு, அவ்வளவுதானே. நாங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு பக்தி நீ சொன்ன மாதிரி பக்தி பார்த்தா கூட ஒன்றும் தெரியாது. சே, அப்ப விரத காலத்துல வந்து ஒன்று மதியம் சாப்பிடணும், இல்லைன்னா இரவு பொழுது சாப்பிட வேண்டும். அன்று முழுதும் தூங்காம இருக்கலாம். அன்று முழுதும் தூங்காமல் இருத்தல், அன்று முழுதும் சாப்பிடாமல் இருத்தல், இல்லைன்னா மதியம் மட்டும் உண்டுதல், இல்லைன்னா இரவு மட்டும் உண்ணுதல். அப்புறம் அன்று முழுவதும் 4 யாமும் சிவபூஜை செய்தல். இதுதான் விரதத்துக்குரிய சிறப்பு. இதை யாரு கடைபிடிக்கிறாங்கன்னு அப்படின்னு தெரியல. எங்களாலதான் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு இருக்க உசுறு வாழ முடியாதுங்க. இதெல்லாம் நீங்க 2 வேளை கூட சாப்பிடுங்க, ஆனா ஒரு வேளையாவது கண்டிப்பா என்ன செஞ்சிடணும்? சாப்பிடாம. அப்படி இன்னொரு வேளை சாப்பிட்றீங்கன்னா சிற்றுண்டியா எடுத்துக்கணும். ரொம்ப பேர் உணவா எடுக்காம சிற்றுண்டியா எடுத்துக்கிட்டு கொஞ்சமாவது இது என்ன செய்யணும்? பிறருடைய பசியை உணர வேண்டும். அதுக்காக தான் விரதம் இருக்கு சொல்றாங்க. இப்போ ஒரு வேளை பட்னியா இருந்தா தான் நமக்கு என்ன தெரியும்? பிறருடைய பசி நமக்கு தெரியும். கையேந்தி வர்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். பாப்பா அங்கிட்டு காலையில வந்துருச்சு அப்படின்னு சில பேர் பார்த்தீங்கன்னா
கையேந்தி வந்தவங்க அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். இவங்க பசியா இருந்தா தானே தெரியும் அதனுடைய அருமை. அதனால அதை பசிய உணரணும். ரெண்டாவது நம்மளுடைய உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தாதான் அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடும்போது அது நல்லா அது வேலை செய்யும். உணவை நீங்க என்ன சாப்பிட்டாலும் அது வேலை செய்யும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பழுதாயிரும். போதுண்டா, 2 இட்லி போதுண்டா, கூட உன்னை போடாதுன்னு உள்ள சொல்லும். இவன் தண்ணியை குடிச்சுன்னா இன்னொரு இட்லியை உள்ள தண்ணி என்ன ஆகும், அது என்ன பாடுபடும். சில பேர் அளவுக்கு மீறி சாப்பிடுற சாப்பாடுலாம் என்ன ஆகும்னா நோயாக அமையும். உபவாசம் ரொம்ப முக்கியம். விரதத்து காலத்தன்று உபவாசங்கள் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு இங்க ஓமம், ஜபம் அதெல்லாம் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த ஹோமம் பண்றவங்க ஹோமம் பண்ணணும். ஜபம் பண்றவங்க அதிகமாக ஜபம் பண்ணணும். விரத காலங்கள்ல சும்மா ஜபமாலை வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும், உருட்டிக்கிட்டே இருக்கணும். உயர் வழிபாடு முதலில் அன்புடன் செய்தார். அதுவும் அது செய்யும் போது அன்போடு செய்யணும். இறைவனை நினைந்து கொண்டு செய்யணும். அன்போடு பெருமானே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றாயே, இந்த விரத காலம் என்று உன்னை நினைக்கும்படி அடியனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அந்த ஜெபமாலையை வைத்து உருட்ட வேண்டும். செஞ்சுச்சா? அந்த உணர்வோடு அந்த அன்பு செலுத்தி நாம வழிபாடு செய்யணும். நோன்புகளை மேற்கொள்வதால் உண்டாகும் தூய நலம் சிறந்த பயன்கள் அனைத்தையும் குற்றமகள குமரன் கொடுப்பான். அப்படி செய்தால் முருகப்பெருமான் கண்டிப்பாக அதுக்குரிய பலனை தந்து வருவார் அப்படின்னு இப்ப யார் சொல்றான்? திருமால் சொல்றார். அளவிட்டு கூற முடியாத அகரமும் உகரமும் அகரமும் உரைய அன்ன ஊதியனான பிரம்மனும் நாமும் உருத்திரனும் பொருளுடைய ஆகும். மற்றொரு வகையில் அந்த உகரமே குமரன் ஆகும். இப்ப அகரம் உகரம் மகரம் இது என்னது? ஓம் என்கின்ற மந்திரத்துல உட்பொருள் என்னது? அகர உகரம் மகரம். அகரம் என்பது படைத்தல், உகரம் என்பது காத்தல், மகரம் என்பது அழித்தல். இதுல முருகப்பெருமான் எப்படி இருக்காரு? ஊனா போட்டிருக்காரு. உகரமாக முருகன் விளங்குகின்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லா உயிர்களையும் காத்தல் பொருட்டு முருகப்பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. வரமாட்டேங்குது. அப்ப முருகப்பெருமான் எப்படி இருக்காரு? உகரமாக விளங்குகின்றான். அகரம் என்றால் படைத்தல், உகரம் என்றால் காத்தல், அப்புறம் மகரம் என்றால் அழித்தல். இப்ப இந்த உகரத்தை வச்சு சுந்தரம் சாமி ஒரு பாட்டை படிச்சு இன்னும் வைத்தியனதா இது இப்படி இது உடல் டீ குடிக்க கூடாதுங்கிறது. சரி இருக்கட்டும், சரி சொல்றேன். இப்ப சுந்தரம் சாமிகள் வந்தார். எங்க நம்ம அவினாசிக்கு வந்தார். அங்க ஒரு வீட்டுல அழுகுறல் கேக்கு, ஒரு வீட்டுல பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. பூணல் கல்யாணம், ஒரு வீட்டுல பூணல் கல்யாணம் நடக்குது, ஒரு வீட்டுல துக்க செய்தி நடந்துகிட்டு இருக்கு. இதை சுந்தரம சாமிகள் பார்த்தாரு. கூட ஒரு அடியார்களை பார்த்து கேட்டாரு, இது இங்க என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ ஒரு அடியார் சொன்னாரு, சாமி இந்த 2 சிறுவர்களும் சிறுபிள்ளையில் போய் விளையாட செல்லும் போது அங்கே ஆற்றங்கரையில் அங்கே ஒரு முதலை ஒரு பையனை விழுங்கியது. ஆகையினாலே இந்த பையன் வீட்டில் துக்க நிகழ்ச்சியும், இந்த பையன் அதே வயது பையன் இங்க பூணல் கல்யாணம் நடக்கின்ற காரணத்தினால் இங்கே அவனுக்கு பூணல் திருமணம் நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், இவர்கள் துக்கத்தோடு இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை சுந்தரம் சாமிகளிடம் அறிவித்தார். அப்படி அறிவித்து முடித்ததும் சுந்தரம் சாமிகள் இப்படி பார்த்தாரு. அந்த துக்கமான வீட்டுல போய் என்னன்னு விசாரிக்க போனார். எந்த இடத்துல உங்களுடைய பையனை முதலை முழுங்கியது அப்படின்னு கேட்டாரு. நேரம் அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. போனார். போய் அந்த ஆத்தங்கரையில பார்த்தா அங்க தண்ணி சுத்தமா இல்லை. இங்க சிறு பிள்ளைகள் விளையாண்டாங்களே, அங்க என்ன இல்லை, ஆத்துல தண்ணி இல்லை. ரெண்டாவது அந்த முதலையும் இல்லை, முழுங்கின முதலையும் இல்லை, ஆத்துல தண்ணியும் இல்லை. உடனே சுந்தரம் சாமிகள் பாட்டு பாடினாரு பாருங்க. அப்படி ஒரு பாட்டு அவினாசில. அதுலயும் முக்கியமான ஒரு பாட்டுல என்ன சொல்றாரு, அந்த பாட்டுல அந்த பாட்டு முழுவதும் ஊனாலே பாடியிருப்பாரு. அதுதான் ஒரு சிறப்பு. அகர உகரம் மகரத்துல என்ன சொன்னேன்? அகரம் என்பது படைத்தல், உகரம் என்பது காத்தல், மகரம் என்பது அழித்தல். இப்ப உகரத்துல வச்சே பாட்டு பாடி அவர் அந்த பையனை காப்பாத்தி கூட்டு வந்தார். அதுதான் சிறப்பு. உரைப்பார் உரைக்க, உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய். எத்தனை ஊனா பாருங்க. உரைப்பார் உ, உரை உ, உகந்து உ, உள்க உ, உள்க வல்லாருக்கு தங்கள் உச்சியாய் உ. இப்படி ஊனால வச்சே இந்த முதவரிய படிச்சாரு பாருங்க. உரைப்பார் உரை
உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் கரைக்காடு சோலை புக்கலியூர் அவிநாசியே புரைக்காடு சோலை புக்கலியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை தர சொல்லு காலனையே அப்படின்னு காலனுக்கு தூது விட்டாரு சுந்தரம் சாமி. காலனுக்கு தூது விட்டு அந்த பையனை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், கூப்பிட்டு வந்துடணும். அந்த பையனை எப்படியாவது காப்பாத்தி கூப்பிட்டு வந்தோன்னு சிவபெருமானுக்கு சொன்னாரு. சிவபெருமான் அங்க கட்டளையிட்டாரு, யமனுக்கு கட்டளையிட்டாரு. யமன் இப்படி பார்த்து நினைச்சாரு. இப்ப நல்லா தெரியுங்க, எந்த ஒரு உயிரை எடுப்பாரு, ஆனா யாருடைய கண்ட்ரோல்ல எடுப்பாரு, சிவபெருமானுடைய இயக்கத்துக்கு தகுந்தவாறு தான் யம தர்மனுடைய வேலை இருக்கும். அவருக்கு தனிச்சு இயங்கக்கூடிய செயல் கிடையாது. சிவபெருமான் சொன்னா செய்வாரு, இல்லைன்னா செய்ய மாட்டாரு. இப்ப சிவபெருமானை நோக்கி போற்றி பாடினதும் உடனே சிவபெருமான் யமனுக்கு கட்டளையிட்டார். இப்ப அந்த இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல தண்ணீர் வந்தது. அன்னைக்கு எந்த முதலை முழுங்கியதோ அதே முதலை மறுபடியும் வந்தது. இப்ப சிறு பிள்ளையில விளையாண்டாங்களா, சிறு பிள்ளையில 5 வயசுல போய் விளையாண்டாங்க. இப்ப அவங்களுக்கு 10 வயசு ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் கழிச்சு அந்த பையன் எப்படி வளர்ந்துருப்பானோ அதே போல அப்படி வெளியில கொண்டு வந்து விட்டதான். 5 வயசுல உள்ள பையன் முழுங்கினதான 10 வயசுல அவன் எப்படி இருப்பானோ அதே போல கொண்டு வந்து வெளியில வந்து விட்டுருச்சு அந்த முதலை. இந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு பாருங்க. கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே என்று காலனுக்கு தூது விட யமதேவன் என்ன பண்ணிட்டாரு, எடுத்த உயிரை மறுபடியும் திருப்பி கொடுத்து வெளியில கொண்டு வந்து அப்படிப்பட்ட முக்கியமான பாட்டு. புக்கலியூர் அவிநாசி கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு. அந்த கோயில் போயிருக்கீங்களா யாராவது? அந்த பக்கம் எல்லாம் அடியே தான் கூட்டு போடுவா, போயிடும். ஒரு வட்டம் கோயம்புத்தூர் உள்ள சுத்திரும். என்ன முருகன் எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கு. முருகன் பூண்டு, அவிநாசி, இது நம்ம பேரூர், திருப்பேரூர் எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கீங்களா? சரி சரி. அப்படி முக்கியமான கோயில் இந்த புக்கலியூர் அவிநாசி. அங்க போனாலே இங்க இப்பயும் பாத்தீங்கன்னா கொடிமரத்து பக்கத்துல அப்படி முதல்ல அப்படி வாயை திறந்த மாதிரி இருக்கும், அந்த புள்ள வெளியில வந்த மாதிரி இருக்கும். கொடிமரத்திலே அப்படி அழகா இருக்கும், சூப்பரா. சாமி அவ்வளவு அற்புதமா இருப்பாரு, அழகுன்னா சொக்குவாரு. சாமியுடைய அந்த இது பாத்தீங்கன்னா அந்த திருநீட்டு பட்டெல்லாம் அப்படி பார்க்க உள்ள இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நல்லா அற்புதமா இருப்பாரு சாமி அவிநாசி. எங்க சாமி தான் சொல்றேன், சிவபெருமனை தான் சொல்றேன். சிவலிங்கம் அப்படி அலங்காரம் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அப்படியே கரெக்டா சாயங்கால நேரத்துல அந்த கோயில் போனேன் அவிநாசிக்கு. காலையில இருந்து ஒவ்வொரு கோயிலா போயிட்டு முருகன்முடிக்கு போனதுமே அடியனுக்கு யாபம்னா சுந்தரம் சாமிகிட்ட இருந்து அந்த இதெல்லாம் களவாடிட்டு போனாங்களா, அந்த திருடங்கள் யாபமா வந்தது. அந்த இடத்துக்கு போவோம். முருகன்முடியில போனதுமே சே, சுந்தரம் சாமி இந்த இடத்துல தானே உட்காந்துருப்பாரு, அவருடைய இதெல்லாம் எல்லாம் இங்க இந்த திருடர்கள்லாம் வந்து இங்கதானே தூக்கிட்டு போனாங்க, மறுபடியும் சிவபெருமான் இங்க வந்து கொடுத்தாரு அப்படின்னா யோசிச்சு பார்க்க வேண்டியிருந்தது. அந்த இடத்துக்கு போனதும் அந்த இடத்துல கோயில் முழுவதும் சுந்தரம் சுவாமிகள் ரொம்ப எல்லா இடத்துலயுமே உட்கார்ந்து இருந்திருக்காரு. இந்த தொலைஞ்சு போச்சு அந்த பொருள், அங்கங்க உட்காந்து பதியமா பாடியிருக்காரு, சாமியை போற்றி போற்றி பாடியிருக்காரு. அந்த உணர்வு அங்க போனாலே நமக்கு வரும். ஏன் சாமி இப்படி பண்ணிட்டே சாமி அப்படின்னாரு சிவபெருமானை பார்த்து. உடனே மறுபடியும் சாமி என்ன பண்ணாரு, அந்த பதியத்தை வாங்குறதுக்காக எடுத்துட்டு போய் மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. சரிப்பா எடுத்துட்டு போப்பா அப்படின்ட்டாரு சாமி. அப்படி அற்புதமான இந்த பதியத்தை பாடி அந்த அந்த உகரத்துல வச்சே பாடி அந்த பிள்ளையை காப்பாற்றினார் சுந்தரம் சாமி. செயற்கரிய செயலை செய்தவர் இந்த சுந்தரமூர்த்தி சாமி. இப்ப ஒரு இவரு நம்ம அவரு பேர் வந்து நம்ம களஞ்சியம், அவரு சிவபிரகாசம் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு நூல்ல எழுதும் போது எப்படி எழுதியிருக்காருன்னா, ஞானசம்பந்த பெருமான் செயல் பெரியதா, நாவுக்கரசு பெருமான் செயல் பெரியதா, சுந்தரம் சாமிகள் செயல் பெரிதான்னு போட்டு அவரா ஒரு இதை கொடுத்து சுந்தரமூர்த்தி சாமிகள் செய்தது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, அவர் பெண்ணை அந்த எலும்பு கூட எலும்பை வச்சுதான் இவர் என்ன பண்ணாரு, பெண்ணை உருவாக்குனாரு, பூம்பாவை பெண்ணை. அப்பசாமி என்ன பண்ணாரு, அந்த இறந்த அந்த பையனை வச்சுதான் உயிர்ப்பிக்க வச்சாரு. அதுக்கு ஆதாரமா இருந்தது. இவர் பாடும்போது எதுவுமே ஆதாரமா இல்ல, தண்ணியும் இல்ல, அந்த முதலையும் இல்ல. அதனால சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடல் சிறப்பு அப்படின்னு அந்த அருளாளர் எழுதியிருக்காரு. ஆனா எல்லாமே சிறப்பு. அவருடைய இதை வச்சு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. சுந்தரம் சாமி எதையுமே இல்லாம ஆதாரமாக இல்லாமல் இந்த காரியத்தை செய்தார், உயிரோடு அந்த பையனை மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு அந்த பதியத்துல பாரு. ஆமா சிறப்பு தான். அதுக்கு ஆதாரமா இருந்துச்சுல, எலும்பு இருந்துச்சுல, எலும்பை வச்சு கொண்டு வந்துட்டாரு. அப்பசாமிகளுக்கு அந்த பையனுடைய பாடி இருந்துச்சு, உடம்பு இருந்துச்சு, அதை வச்சு கொண்டு வந்துட்டாரு. இங்க அங்க பாடியும் இல்ல, அங்க தண்ணியும் இல்ல, அங்க முதலையும் இல்ல,
எதுவுமே இல்லாம பதியம் பாடி வர வச்சார்ல, அதனால சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பாடல் சிறப்புன்னு அந்த துரசை இது சிவபிரகாச சுவாமிகள் வந்து அந்த பதியத்துல பாடியிருக்காரு. சரி, நிறைய சொல்லலாம். நிறைய பேர் ஒருத்தவங்க ஒரு இந்த இரட்டை மொழி புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க. அவங்க அவங்களுடைய கெஸ்ட சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்களும் அவங்க இதுல பாடியிருக்காங்க. இப்படிலாம் புலவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பல நூல்கள்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இதுல எது சிறப்புடையதுலாம் பார்ப்பாங்க. எல்லாமே சிறப்புடையது தான். எதுவுமே உயர்ந்தது தாழ்ந்ததுலாம் கிடையாது. இவங்களா வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிற வேண்டியதான். அதனால சாமி வந்து நம்ம சோதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மிக்கு சோதிக்க வேண்டாம், எங்கள் சுடர் விட்டுலன் எங்கள் ஜோதியை அப்படின்னு யார் சொல்றா? ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. நம்ம வாட்டு அருளாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதன் வழியில் நம்ம வாட்டு கடைபிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிதானா? சரி. உரைத்த 3 எழுத்துக்களும் சொல் பிரபஞ்சங்களுக்கு அப்பாற்பட்டு இருந்த பிரணவ சொரூபமாகும். இரு தேவியரும் சரவண பவனும் ஒன்று சேர்ந்து தணிந்ததே ஓம்கார சொரூபம் மகதியால் மாதவ உள்பொருள் மறையை உனக்கு வெளிப்பட ஓதினோம் என்று திருமால் கூறினார். இப்ப இந்த பிரணவம் பிரிந்தால் அகரம் உகரம் அகரத்தில் அகரமா இருப்பது வள்ளி தேவையாரும், உகரமாக இருப்பது முருகப்பெருமானும், மகரமாக இருப்பது தேவயானையம்மையும் என்று இந்த இடத்துல சொல்றாரு. அப்படி ஓங்காரத்து உள்வொலிக்குள்ளே முருகனுடைய உருவம் இருக்கின்றது என்று கந்தர் அலங்காரத்திலையும் யார் சொல்றா? ஓங்காரத்து உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவம் தூங்கா எழும்பு செய்யார் எம் செல்வர் யமதூதருக்கே என்று அந்த பாட்டுல நமது யார் சொல்றார்? நம்ம கந்தர் அலங்காரத்துல இவரும் சொல்றார், நம்ம அருணைநாத பெருமானும் சொல்றார். ஓங்காரத்தின் உள்ளுக்குள்ள முருகப்பெருமானுடைய திருவுருவம் விளங்குகின்றது. ஓங்காரத்தின் உட்பொருள் என்னது? பஞ்சாட்சரம், நமசிவாய. அதே மாதிரி சரவண பவ. ஓம்காரத்துக்குள்ள முருகப்பெருமான் வேற கிடையாது, சிவபெருமான் வேற கிடையாது. 2 பேரும் ஒரே ஆள் தான். ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவி. அப்ப குருநாதராக வந்து உபதேசம் பண்ணது யாரு? இப்ப மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு, ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சவைங்கிறார். அப்போ ஓம்காரத்தின் உட்பொருள் பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்தை எனக்கு குருநாதராக வந்து சிவபெருமான் உபதேசம் செய்தார். அதான் நானே ஒரு தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஓம்காரத்தின் உட்பொருள் என்னது? பஞ்சாட்சரம், சடாட்சரம். இது ஒண்ணு மட்டும் கொடுங்க சார், ஒரு டீ மட்டும் கொடுங்க. என்ன சார்? இல்ல ஒண்ணு மட்டும் கொடுங்க, அதுக்காக கொடுக்க வேண்டாம் சொல்லுங்க. வைத்தியனதான். அப்ப இதெல்லாம் சொல்லி இப்ப இவ்வளவு விஷயத்தையும் யார் சொல்றா? திருமால் வந்து சொல்றாரு, நான் வந்து முருகப்பெருமானுடைய அம்சமாக விளங்குகின்றேன். திருமால் வந்து முருகப்பெருமானுக்கு திருமால் என்ன வேணும்? மாமா. திருமாலும் முருகனும் வேறு வேறு அல்லர், அதனுடன் மாமனும் மருமகனும் என்று ஒரு வகை சொல்லுவார். மற்றொரு என்ன ஆண்டான் அடிமை என்றும் கூறுவார். ஆண்டான் அடிமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மாமன் மருமகன் சொல்லக்கூடாது. ஏன்னா திருமால் என்பது ஒரு உயிர். திருமால் என்பது உயிர் வர்க்கம். முருகப்பெருமான் உயிர் வர்க்கம் கிடையாது. சாமி வந்து சிவஸ்வரூபம். முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர்? சொரூபம். அதனால நம்ம உயிராக வைத்து சொல்லக்கூடாது. திருமால் வந்து எத்தனையோ திருமால் இருக்காங்க, ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர் எனில் 6 கோடி நாராயணன் அங்கரே ஏறுகங்கை மணல் இந்திரன் இரு இணை இல்லாதவன் ஈசன் வருகிறேன். இதுதான். அப்ப இரு இணை இல்லாதவன் ஈசன். மற்றவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ நாராயணர்கள் இருக்காங்க, எத்தனையோ பிரம்மாக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் உயிர் வர்க்கம். எத்தனையோ பேர் அந்த பதத்துக்குள் போய் அந்த புண்ணியம் செய்த ஆன்மா அந்த பிரம்மாவாகவும் நாராயணராகவும் இருக்கும். கடவுள் ஒருத்தர் தான், அது சிவபெருமான் ஒருவரே. அவரே முருகப்பெருமானாகவும் விளங்குகின்றார். அப்படி இப்ப இவ்வளவு கதையும் எடுத்து சொல்லி அந்த மாதிரி முருகப்பெருமான் வேற இல்லை, நான் வேற இல்லை, சரவண வேற இல்லை, நாராயணன் வேற இல்லை, நான் முருகராகவே இருக்கின்றோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு செங்கமல கண்ணரான திருமால் நாரருக்கு வெறித்துரைத்து முனிவருடன் அழகிற்கு அழகு செய்யும் செந்தில் பதியில் முன்பு ஒரு சமயம் தாரகனை அழைத்த செவ்வேல் பரமனின் திருவருட் செயல்களை இனிது கண்டு உயிர்களுக்கு காற்றல் பொருட்டு கருடன் பிடர்மேல் அமர்ந்து கந்தமாதனத்தில் வந்து சேர்ந்தார். இத்தனை கதையும் சொல்லி அவரை கூப்பிட்டுட்டு எங்க வந்துட்டாராம்? திருச்செந்தூருக்கு வந்துட்டார். திருச்செந்திலம்பதியில் வந்து அவர்கள் அமைந்தார்கள். கருட உறுதியின் மேல் இருந்து கமலக்கண்ணன் அங்கு வந்த சமயத்தில் முருகவேல் எதிர்கொண்டு வந்து முறை தவறாது வரவேற்று வழிபட கொண்ட வண்ணரான திருமாலும் குருநாதரான குமரன் புதுளிக்கும்படி
வழிபாட்டை செய்தார். இப்ப முருகப்பெருமானை பத்தி யார் வழிபாடு செய்தாராம்? திருமால். அவரை வரவேற்க திருச்செந்திலம்பதிக்கு திருமால் வர அவரை வரவேற்க அவரை வழிபாடு செய்தார் திருமால். யாரா? முருகப்பெருமானை முதல்ல முருகப்பெருமானை பார்க்கும் போதே அவர் கண்ணில் இருந்து அப்படி கண்ணீர் வந்ததான். யாரு கண்ணீர்ல? திருமாலுடைய கண்ணில இருந்து குழந்தை முகத்தை அப்படி பார்த்ததும் அவர் 2 கண்ணில இருந்து 2 கண்ணீர் வந்து, ஒருத்தர் அமுதவள்ளி சுந்தரவள்ளியாக மாறி அவங்கதான் ஒருத்தர் மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தில இருந்து தவம் செய்தது. தவம் செய்து முருகப்பெருமானை கணவராக பெற்றுக்கொண்டு பிரம்மனும் விமான உருவமாக விளங்கி உச்சியடைய கந்த மாதனத்தில் இருந்தனர். கந்த மாதனத்தில் உலகநாத பெருமான அன்பால் உலக அனைத்திற்கும் அற்புத அருளை பாய. அங்கிருந்து சாமி கந்தர மாதன மலை எங்க இருக்கு? திருச்செந்தூர்ல இருக்கு. இப்ப அந்த மலை தெரியல. ஆனா அது அருள்நோக்கோடு பார்க்கின்றவர்களுக்கு அந்த கந்த மாதன மலை தெரியும். அருள்நோக்கோடு பார்க்காதவர்களுக்கு மலை தெரியாது, கடல் மட்டுமே தெரியும். நீங்க அகத்தில் கண் கொண்டு பாருங்க, கண்டிப்பா அந்த மலை உங்களுக்கு தெரியும். திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா பார்ப்போம் யாரு அவங்களுக்கு மலை கண்ணுக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். அங்க போய் எல்லாம் தியானம் பண்ணி பாருங்க, அந்த கந்த மாதன மலை தெரியுதான்னு பாருங்க. அங்க கந்த புஷ்கரிணியில் பக்கத்தில் நினைவாருக்கு நினைத்த யாவும் அமைய இது அருள்பாலித்து வானவருடன் முனிவர் வணங்கி வழிபட வேலியறைவன் எழுந்தி அருளி இருந்தான். அங்க யாரு அங்க நாளிக்கிணற்றிலும் அங்க 16 பத்திரின் நீராடி அங்கே வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அருள்வாளிக்கும் விதமாக அங்கே முருகப்பெருமான் விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். உள்ளத்தால் நிலைபெறான பதிப்பொருளை உணர்ந்து பேன்பு கண்ட சுகமுனிவர் வியாச முனிவருக்கு இந்த கதையை எடுத்து கூறினார் என்று இந்த கதை முடியுது. அடுத்து வந்து பலகதை உபதேசித்த அத்தியாயம். அது என்னங்கிறத நம்ம இது வந்து மந்திர மகிமையை பத்தி, இந்த சரவண பவ எப்படி விளங்குகின்றது, அது வந்து சடாச்சர சுப்பிரமணியம் என்கின்ற நாமம் எப்படி விளங்குகின்றது, இந்த மந்திரம் எப்படி சுப்பிரமணியன் எப்படி சரவண பவமாக மாறியது, அந்த சரவண பவத்தை சொன்னால் என்ன உண்டாகும், செல்வம், வேற என்னது கல்வி, அப்புறம் முக்தி, அப்புறம் யமபயம் நீக்கக்கூடியது, அப்புறம் பகைவனுடைய ஆற்றலை வற்றச் செய்வது, அப்புறம் எல்லா ஆரோக்கியம், இந்த 6 வகையான இன்பங்களையும் தரக்கூடியது இந்த சரவணபவ என்று கூறினால் அவ்வளவும் கிட்டும் என்று இந்த மந்திரத்தினுடைய மகிமையை பற்றி அற்புதமாக விளக்கினார் நமது வென்றிமாலை கவிராயர் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடிய அடியன் உரையை நிறைவு செய்கிறோம். காலனார் வெண்கோடும் தூதர் வாசங்கோடு என் காளினார் தந்துடன் கொடு போக காதலார் மைந்தரும் தாயராரும் சுடு கானமே பின்தொடர்ந்து அலராம் சூளம் வாழ்கண்டு செஞ்சேவள் கோதண்டம் சூடும் தோளும் தடம் திருமார்பும் தூயதால் தண்டையும் காணார்வும் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் ஆழகாலம் வரன் ஆழதாக அஞ்சிடும் தேவர் வாழன்று கந்து அமுதியும் ஆரவாரம் செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்து ஆதிமாயன் தன்னன் மருகோனே சாலிசே சங்கீனம் வாவி சூழ் பங்கயம் சாரளார் செந்திலம் பதிவாழ்வே தாவி சூரஞ்சி முன் சாய வேகம் பெரும் தாரைவேல் உந்திடும் பெருமாளே தாரைவேல் உந்திடும் பெருமாளே. கைலாய பரமதேசி விஞ்ஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய் வைகண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி கோயிலாரும் பொழில் திருவாவூர் திருவாள் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ வான்முகில் வளாது வேகம் அழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா தீர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் உங்க நற்றமும் வெள்ளிமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகவேல் பையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பி அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலைத்தொங்குக வெண் திருநீர் சிறக்கவே ஆறி தடந்தோர் வாழ்க அருமுக வாழ்க வெற்பை குருசை தனிவேர் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறி மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் அரகணம் பார்வதி வதையே.
நாளுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம். அப்படியே மெய் மறந்து